இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2024 பாஸ் பேப்பர் செய்ய போறோம். 2024 பாஸ் பேப்பர்ல மேட்டர் அண்ட் ரேடியேஷன் கேள்வி தான் இன்னைக்கு செய்ய போறோம். எஸ்ஏ கேள்வி 10வது கேள்வியில பி பாட்டா வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த வருஷம் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ரே உருவாக்கம், எக்ஸ்ரே உற்பத்தி சம்பந்தமா கேள்வி வந்துருந்துச்சு. அது பத்தி தான் தொடர்ச்சியா போகுது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ரே மெஷினை சரியான வார்த்தை கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின் சொல்லுவாங்க. சரியா? அதாவது வில்லியம் டி கூலிஜ்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால இதை கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின் அப்படின்னு சொல்லுவது உண்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இது எப்படி தொழிற்படுதுன்னு ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விகளை செஞ்சுட்டு போம். இங்க ஒரு இலத்திரன் வழங்கி இருக்கும். அவர் யாருன்னு சொன்னா, இந்த படத்துல பார்க்கும்போது இந்த சுருள் இருக்கு இல்லையா, இந்த சுருள் தான் நம்முடைய இலத்திரன் வழங்கி. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, நம்ம அதுக்கு ஒரு பேட்டரியை போட்டு வச்சிருக்கோம் தானே, இந்த சுருளுக்கூடாக ஓடும் போது அந்த சுருள் ஹீட் ஆகும். ஹீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்க அணுக்கள் உயர் வேகத்துல அல்லது உயர் வீச்சத்துல அதிருது. அதான் ஹீட் ஆகிறதுக்கான காரணம். அப்ப அப்படி உயர் வீச்சத்துல அதிரும் போது அந்த அணுக்கள்ல ஓடுகள்ல சுத்திட்டு இருக்க இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்ம ஹீட் பண்ணி வைக்கும் போது உயர் சக்தி அதுக்கு கிடைக்கும். அந்த சக்தி அந்த இலத்திரன்கள் எடுத்துக்கிட்டு ஓட்டுல இருந்து பிடுங்கப்பட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் அந்த சுருளை நம்ம வெப்பப்படுத்துறதுக்காக தான் இந்த பேட்டரியை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. வெப்பப்படுத்தின என்ன நடக்கும்? அந்த சுருள்ல இருந்து இலத்திரன் கலண்டு போற அளவு கூடும். இப்ப இது ஒரு சின்ன கரண்ட்டுக்கு வெப்பம் ஆகும். ஏன்னா அது ஒரு சிறிய கம்பியா இருக்கும், மெல்லிய கம்பியா இருக்கும். மெல்லிய கம்பியா இருந்தா அதுக்கு தடை பெருசு, ரோ எல்லோ ரே. அப்ப தடை பெருசா இருக்கிறதால ஒரு உயர் வெப்ப விரயம் நடக்கும். அதனால இலத்திரன்கள் ஈஸியா பிடுங்கப்படக்கூடிய சூழல தான் இருப்பாரு. சரி, அந்த கம்பி கிட்டத்தட்ட நம்ம லைட் பல்ப், குண்டு பல்ப்ல எல்லாம் பார்த்துட்டு போல தங்குத நிலை அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின் விட்டு உண்மையான படத்தையும் ஒரு காட்டுறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இதுதான் நம்மட கூலிஜ் எக்ஸ்ரே மெஷின். இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காங்களோ அந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ இதுலதான் நம்ம இலத்திரனை வழங்குறதுக்கு ஒரு சிறிய கம்பி ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம், ஒரு சிறிய இழை. அதுக்கு பேட்டரி போட்டு கரண்ட் ஓடும் போது வெப்பமாகும், இலத்திரனை விடுங்க. சரியா? அதுக்கு மேலதிகமா இன்னொரு பெரிய வோல்டேஜ் வழங்கப்பட்டிருக்கும். எங்க சொன்னால் இது இந்த இடத்துல ஒரு உயர் வோல்டேஜ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த உயர் வோல்டேஜ் கம்பிக்கும் இந்த இடத்துல ஒரு இலக்குன்னு மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இடையில தான் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கம்பி கதோட்டு மாதிரியும் இலக்கு அன்னோட்டு மாதிரியும் நம்ம பேட்டரியை போட்டு வச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த பெரிய பேட்டரி என்ன செய்யும்னா, இந்த சுருள்ல இருந்து பிடுங்கப்பட்டு வெளியே வர்ற சூழல்ல இருக்க இலத்திரன்கள் இருக்கு இல்லையா, அவங்க மேல ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு. ஏன்? இந்த இடத்துக்கும் இந்த இலக்குக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அழுத்த வேறுபாடுன்னு இருக்கு. ஏன்னா இங்க கொடுக்கிற பேட்டரி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 30 கிலோ வோல்ட்டா இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அழுத்த வேறுபாட்டுல இருக்கு. அவ்வளவு பெரிய அழுத்த வேறுபாடு அந்த இலத்திரன்கள்ல மிகப்பெரிய விசை ஒண்ணு பிரயோகிக்கும். அந்த குழாய்க்குள்ள இலத்திரன்கள் உயர் ஆர்முடுகளுக்கு உட்படும். அப்ப இலத்திரன்கள் என்ன செய்ய போகுது? இந்த சுருள்ல இருந்து பிடுங்கப்பட்டு உயர் ஆர்முடுகளுக்கு உட்படும். எந்த திசையில ஆர்முடுகள் இருக்குன்னு சொன்னா, இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் மாதிரி தானே நம்ம பேட்டரியை போட்டு வச்சிருக்கோம். அப்ப இங்க பிடுங்கப்படுற இலத்திரன்கள் இந்த மைனஸால தள்ளுபடும் அல்லது இந்த பிளஸ்ஸால கவரப்படும். அது ரெண்டுமே நடக்கும். அப்போ அந்த இலத்திரன்கள் இந்த திசையில ஆர்முடும். அதாவது பிடுங்கப்பட்ட இலத்திரன்கள் இலக்க நோக்கி ஆர்முடுக்கப்பட போகுது. இப்படி உயர் ஆர்முடுகள்ல இருக்க இலத்திரன்கள் சிறிய வேகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வேகம் நல்ல பெரிய ஒரு வேகத்துக்கு போக போகுது. நல்ல பெரிய ஒரு வேகத்துக்கு போகணுமா இருந்தா குழாய்க்குள்ள இருக்க வழி குறைந்த அமுக்கத்துல இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, நம்ம கதோட்டு குழாய் எக்ஸ்பெரிமெண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அங்கேயும் இதே கதை தான் நடக்குது. நம்ம உள்ளுக்கு நிறைய வழி மூலக்கூறுகளை விட்டு வச்சிருப்பமாக இருந்தா ஆர்முடுக்கப்படுற இலத்திரன்கள் அந்த வழி மூலக்கூறுகள் எல்லாம் மோதும். அப்ப மோதி மோதி அவர் அடைகிற இயக்க சக்தியில கொஞ்சம் சக்தியெல்லாம் அங்க இங்கே இழந்துட்டு இருப்பாரு. அப்படி இழந்துட்டு இருந்தா என்ன சிக்கல்? அவரால் ஒரு பெரிய இயக்க சக்தியை அடைய முடியாது. ஏன்னா மோதி 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 போகணும். நீங்களே வச்சு பாருங்களேன், நீங்க நடந்து போறீங்க, ஒரு எம்டியான ரோட்ல நடந்து போறது ஈஸியா இருக்குமா, அல்லது நிறைய பேர் நடமாடிட்டு இருக்க ஒரு கிரௌடடான ஸ்ட்ரீட்ல நடந்து போறது ஈஸியா இருக்கும்? ஆப்வியஸ்லி எம்டியான ஸ்ட்ரீட்ல நடந்து போறது ஈஸி. அல்லது நீங்க ஓடி போகும்போது எம்டியான ஸ்ட்ரீட்ல நடந்து போறது அல்லது ஓடி போறது ஈஸி. அதே மாதிரிதான் இங்கே நிறைய வழி மூலக்கூறுகள் இருக்குமா இருந்தா இந்த இலத்திரன் இயக்க பாதைக்கு அது ஒரு தடையா இருக்கும். இலத்திரன்கள் போகும்போது மோதி மோதி தான் போகணும். ஆகவே இந்த குழாயை வேக்யூம் பண்ணி அமுக்கத்தை குறைச்சுதான் வச்சிருப்பாங்க. கதோட்டு கதிரில நடக்கிற அதே விஷயம் தான். ஆனா அங்க கொஞ்சமாவது வழி மூலக்கூறுகள் இருக்கணும். என்ன காரணம்? அங்க அந்த கதோட்டு கதிரை நம்ம பார்க்கணும். இலத்திரன்கள் வழி மூலக்கூறுகள் மேல மோதி அந்த வழி மூலக்கூறுகள்ல இருக்க அணுக்களை எக்ஸைட் பண்ணி இலத்திரன்களை உயர் சக்தி மட்டத்துக்கு அனுப்பி அந்த இலத்திரன் மறுபடி தாழ்ந்த சக்தி மட்டத்துக்கே விழும்போது வெளியாகிற கதிரை நம்ம பார்க்கணும். அப்ப இலத்திரன்கள் வழி மூலக்கூறுகள் கொஞ்சத்தை மோதல், அதனால அங்க வழி மூலக்கூறுகள் கொஞ்சம் வேணும். ஆனா இங்க அது தேவை கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வெக்யூம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலகுவாக இந்த இலத்திரன்கள் பயணிக்க முடியும். ஓகே, இந்த இலத்திரன்கள் குழாய்க்குள்ள ஆர்முடுக போகும். ஆர்முடுகி இலக்க அடிக்கும். நம்ம இலக்க நோக்கித்தானே ஆர்முடுக
கொடுக்குதுன்னு சொல்றோம்? ஆர்முடிக்கு போய் இலக்க படன்னு அடிக்க போகுது. ஏன்னா எக்கச்சக்கமா இலத்திரன் பிடுங்கப்பட்டு வரும், தடபடன்னு அடிக்க போகுது. இந்த இலக்கு இருக்கு இல்லையா, நம்ம நினைச்ச மாதிரி மெட்டல்ஸை போட்டு உருவாக்க முடியாது. அதுக்கு ரொம்ப ஹெவி மெட்டல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணமா டங்ஸ்டன், தங்குதன் அல்லது மொலிப்டினம், அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் தான் நம்ம இலக்காக யூஸ் பண்ணுவோம். என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கு புரியும், நான் சொல்றேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதி, அப்ப இது நம்ம பேட்டரியில பிளஸோட இணைக்கப்பட்டிருக்கும். இது மேலதான் வந்து இலத்திரன்கள் மோத போகுது. இப்படி உயர் வேகத்துல இலத்திரன்கள் வந்து மோதும் போது இலத்திரன்கள்ட்ட இருக்க இயக்க சக்தி சடுனா நிக்க போகுது. அது ஒரு பெரிய இயக்க சக்தியில தானே வருவார், ஏன்னா உயர் வேகம். அப்ப உயர் வேகத்தால ஒரு பெரிய இயக்க சக்தியில தான் இலக்க நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பாரு. ஆனா இலக்குல மோதி அந்த உயர் சக்தி சடுனா இல்லாம போகும். அது எப்படி மாறி இல்லாம போகும்னு சொன்னா, ஒண்ணு வெப்பமா போகும். மேக்சிமம் இயக்க சக்தி வெப்பமா தான் போகும். ஒரு குறித்தளவு இயக்க சக்தி தங்குதன் இலக்குல இருக்க அணுக்கள் எக்ஸைட்டா அரட்டப்பட்டு தாழ்ந்த சக்தி மட்டத்துல சுத்திட்டு இருக்க இலத்திரன்கள் எல்லாமே உயர் சக்தி மட்டத்துக்கு ஜம்ப் பண்ணும். இப்போ அந்த தாழ்ந்த சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் இல்ல, அங்க இருந்ததான் மேல போயிடுச்சு, அங்க ஒரு துளை. அப்படி இருக்க முடியாது, அது ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் கிடையாது. அந்த இடத்துக்கு எப்படியாவது இன்னொரு இலத்திரன் வரணும் இல்லையா? அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி மேல போனார் இல்லையா இலத்திரன், ஒரு சக்தியை வாங்கிட்டு தானே ஜம்ப் பண்ணி மேல போனார். அந்த சக்தியை வாங்கிட்டு போன இலத்திரன் மறுபடி பாய் மேல இருந்து கீழே விழும். சக்தியை வாங்கிட்டு தாழ்ந்த சக்தி மட்டத்துல இருந்து உயர்ந்த சக்தி மட்டத்துக்கு போயிருந்தா, உயர்ந்த சக்தி மட்டத்துல இருந்து தாழ்ந்த சக்தி மட்டத்துக்கு ஜம்ப் பண்ணும்போது அந்த சக்தியை விடுவிக்கணுமா இல்ல? அப்ப மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது அந்த சக்தியை விடுவிக்கும். எப்படி விடுவிக்கும்னா, அது ஒரு மின்காந்த கதிரை விடுவிக்கும். இந்த மின்காந்த கதிர் நம்ம இந்த வோல்ட் அளவுகள், அதே மாதிரி டியூப் வோல்டேஜ், வெளியே போட்டிருக்க ஹை வோல்டேஜ், அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மின்காந்த கதிர்ப்பு எக்ஸ்ரே கதிர்ப்பா வார மாதிரி நம்ம செப்பம் செய்ய முடியும். ரைட்டா? அப்போ நம்ம இந்த இலத்திரன்களை வேகமா கொண்டு போய் ஒரு இலக்குல அடிச்சு எக்ஸ்ரே கதிர்களை உண்டு பண்றோம். ரைட்டா? இப்போ இதுல வெளியே வர எக்ஸ்ரே கதிர்கள் எல்லாமே ஒரே சக்தியுடையதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாழ்ந்த சக்தி மட்டத்தில் இருக்க ஒவ்வொரு இலத்திரன்களும் ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கு தான் போயிருக்கும். கட்டாயம் எல்லாமே ஒரே உயர்ந்த சக்தி மட்டத்துக்கு தான் போகணும்னு இல்லை, ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கு ஒவ்வொரு அணுவும் போகும். அப்படி போறது திருப்ப விழும்போது எக்ஸ்ரேஸ் வரும். ஆனா அந்த எக்ஸ்ரேஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி உடையதா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு குறித்த சக்தியுடைய எக்ஸ்ரே மட்டும் வெளியே வராது, ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் வரும். எக்ஸ்ரே கதிர்கள்ட வெவ்வேறு சக்திகளை உடைய ஸ்பெக்ட்ரம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கு. எக்ஸ்ரேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், அதை விட கூட போனுச்சுன்னா கேமா ரேஸ், அதை விட குறைஞ்சு போனுச்சுன்னா அல்ட்ரா வயலட், அந்த மாதிரி நம்ம வேற எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்ரே கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ஒரு ஸ்பெக்ட்ரமா கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட சக்தி பட்டை அல்லது குறிப்பிட்ட சக்தி ரேஞ்ச் வந்து இங்க இருக்க இலக்குல தான் தங்கிடும். இந்த இலக்குட்டு ஹெவி மெட்டல் மாறுமாக இருந்தால், டங்ஸ்டனா இருந்தா ஒரு குறிப்பிட்ட வகை சக்தி வரும், மொலிப்டினமா இருந்தா வேறொரு வகை சக்தி வரும். அங்க இருக்க இலக்குல மட்டும்தான் தங்கி இருக்கு. எங்கேயாவது நோட் பண்ணி, இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நல்லா விளங்கி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ரே பத்தி திருப்பூருக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ வெளியே வர எக்ஸ்ரே கதிர்களின் சக்தி ரேஞ்ச், சக்தி ரீஜன் வந்து அங்க இருக்க இலக்கு அமைக்கப்பட்டிருக்க பார உலோகத்துல மட்டும்தான் தங்கிடும், வேற எதுலையுமே தங்கில. நீங்க வெளியே போட்டிருக்க வோல்டேஜ்ல தங்கும் தானே, இங்க இருக்க பேட்டரியில தங்கும் தானே, அப்படி எல்லாம் கேட்கலாம், டவுட் வரும். ஆனா இலக்குல மட்டும் தான் தங்கிடும். ஏன்னு நான் சொல்றேன், புரியுதான்னு. இப்போ நீங்க டியூப் வோல்டேஜை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டியூப் வோல்டேஜ்னா என்னன்னு, இவர் பெரிய வோல்டேஜ் 30 கிலோ வோல்ட் போட்டிருக்கீங்க, அவரை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்னா, இங்க சுருள்ல நிறைய இலத்திரன்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறைய இலத்திரன்கள் மேல எக்கச்சக்கமா விசை தொழிற்பட போகுது. அப்ப விசை வந்து கூட போகுது. அதனால இந்த சுருள்ல இருந்து நிறைய இலத்திரன்களை பிடுங்கி எடுக்கும். பிடுங்கி எடுக்கிறது ஒரு சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை தான் கீழே இருக்க வோல்டேஜ் கூட்டி உங்களால கொடுக்க முடியும். அப்ப நிறைய இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வெளியில வரும். அதாவது இந்த இலக்க ஒரு குறித்த நேரத்துல அடிக்கிற இலத்திரன்களின் எண்ணிக்கை கூட. ஆனா ஒரு இலத்திரன் வந்து இலக்கு மேல படுறதால உருவாகிற எக்ஸ்ரே கதிர் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட சக்தியை நீங்க மாத்த முடியும். அவர்கிட்ட சக்தி மாற ஒரு குறித்த கணத்துல ஒரு இலத்திரன் வந்து இலக்குல பட்டு வெளியாகிற எக்ஸ்ரே கதிரிட்டு சக்தி உங்களால மாத்த முடியாது. அது மாத்தணுமா இருந்தா நீங்க அந்த உலோகத்தை இலக்க மாத்தணும். அப்படி இல்லையா மாத்த முடியாது. நீங்க வோல்டேஜை கூட்டுவீங்களா, நிறைய இலத்திரன் பிடிக்கப்பட்டு வரும். அப்ப நிறைய பேர் படுவாங்க. ஒட்டு மொத்தமா இங்க வர மொத்த சக்தி கூட போகுது. இப்படி நிறைய எக்ஸ்ரே கதிர் வரனால மொத்த சக்தி கூடும். அதாவது ஒரு குறித்த நேரத்துல மொத்தமா வெளியேற சக்திங்கிறது வலு இல்லையா, வலு கூடும். எக்ஸ்ரே கதிரிட்டு வலு கூடும். ஆனா ஒரு குறித்த எக்ஸ்ரே கதிர், ஒரே ஒரு எக்ஸ்ரே கதிரை மட்டும் எடுத்து நீங்க அதோட சக்தியை பார்த்தா அது மாறாது. அதை மாத்தணுமா இருந்தா இலக்க தான் மாற்றும். அதனாலதான் இந்த கூலிட்ஜ் எக்ஸ்ரே மெஷின்ல உருவாகிற எக்ஸ்ரே கதிரை கேரக்டரிஸ்டிக்
எக்ஸ்ரே, சிறப்பியல்பு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்றோம். அது இலக்குல மட்டும் தங்கியுள்ள ஒரு சிறப்பான விஷயம். சரி, அப்ப அந்த எக்ஸ்ரேயோட சக்தி வந்து இலக்குல மட்டும் தான் தங்கி இருக்கு. இலக்குட்டு கேரக்டரிஸ்டிக்கா அதை சொல்லலாம். கூலிஜ் எக்ஸ்ரே மிஷின்ல கொண்டு போய் இந்த இலக்கை வச்சா அவர் இந்த சக்தியோட எக்ஸ்ரே தருவாரு அப்படின்னு ஒரு அந்த மூலகத்தொட்டு சிறப்பியல்பா நம்ம சொல்லக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த வெளியில இருக்க டியூப் வோல்டேஜ் கூட்டினா மொத்த வலு கூடும். வர்ற எல்லா எக்ஸ் கதிர்களும் எவ்வளவு சக்தியை தருதுன்னு பார்த்தா அது கூடவா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கதிரை எடுத்து பார்த்தா அவரோட சக்தி மாறாது. அவர்கிட்ட ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது இலக்குல மட்டும் தங்கியுள்ள ஒரு காரணம். நல்லா நோட் பண்ணி வை. ஓகே, இந்த பேட்டரியை மாத்தினா நடக்கும். இந்த பேட்டரியை மாத்தினா இந்த சுருள் நல்லா ஃபாஸ்டா இலத்திரன்களை எக்ஸைட் பண்ண போகுது, அரட்ட போகுது. அப்ப கருவுட்டு கவர்ச்சி விசையில இருந்து மீறி இலத்திரன்கள் வெளியே வர இயல்பு கூட வரும். அப்ப அந்த பேட்டரியை கூட்டும் போது ஒரே டியூப் வோல்டேஜுக்கு அப்பயும் நிறைய இலத்திரன்கள் பிடுங்கப்பட்டு வரும். சரி, அந்த பேட்டரியை கூட்டினாலும் நிறைய இலத்திரன் பிடுங்கப்பட்டு வரும், கீழே இருக்க பேட்டரியை கூட்டினாலும் நிறைய இலத்திரன் பிடுங்கப்பட்டு வரும். அந்த விஷயத்த நோட் பண்ணி வை. அடுத்தது நான் சொன்னேன், இந்த பெரிய இயக்க சக்தி இருக்குல்ல இலத்திரன்கள், அந்த பெரிய இயக்க சக்தியில உள்ள இலத்திரன்கள் இலக்க அடிச்சு சடனா ஸ்டாப் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய சக்தி இழப்பு இருக்கு. சக்தி அழிஞ்சு போக முடியுமா? முடியாது. சக்தி இன்னொரு ஃபார்முக்கு மாறும். எப்படி மாறும்னு சொன்னா 99% ஹீட்டா தான் மாறும், வெப்ப சக்தியா தான் மாறும். சரியா? ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் என்னது, அங்க இருக்க இலத்திரன்கள் தாழ்ந்த சக்தி மட்டத்துல இருந்து உயர்ந்த சக்தி மட்டத்துக்கு அருட்டப்படுறதுக்கும் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் போகுது. மிச்ச எல்லா சக்தியும் என்னது, கருக்கள் அதிர்றதால வெப்ப சக்தியா தான். ரைட்டா? கருக்கள் அதிர்றதால தான் வெப்ப சக்தியே வருது, வெப்பமே வருது. சரிதானே? அப்ப 99% வெப்ப சக்திக்கு தான் பயன்படுத்தப்படுது. மிச்சம் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் இலத்திரன்களை அரட்டப்போம். இப்போ இந்த மிகப்பெரிய சக்தி வெப்ப சக்தியா மாறினா இலக்கு சரியான மாதிரி சூடாகும். அப்ப அந்த சூட்டை நம்ம இல்லாம பண்ணணும். அதுக்காக என்ன பண்றோம்னு சொன்னா, செப்ப அந்த இலக்கோட தொடுத்து வச்சிருக்கும். செப்பு கோல் இல்லையா, அந்த செப்ப இலக்கோட தொடுத்து வச்சிருக்கும். அப்ப என்ன நடக்கும், இலக்குல உள்ள வெப்ப சக்தி அந்த செப்பு கோல் உறிஞ்சு ஒரு ஹீட் சிங்கையோ, ஹீட் சிங் நீங்க பாத்திருப்பீங்க, கம்ப்யூட்டர்லாம் உள்ள கழட்டி பார்த்திருந்தா அதுல, இல்லாட்டி நம்ம பைக் என்ஜின் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்தா அதுல வந்து இந்த மாதிரி வெட்டி 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 இருக்கும். அதை ஒரு சைடுல இருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் தோற்றம், இது சைடுல இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், வெட்டு 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 வெட்டா இருக்கும். இதுதான் நம்ம ஹீட் சிங்க்னு சொல்றோம். இது ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா, ஒரு மேற்பரப்புல இருக்க வெப்பம் சூழலுக்கு பரிமாறப்படுறதுக்கு மேற்பரப்பளவு கூடவா இருந்தா நல்லா. எவ்வளவு மேற்பரப்பளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வெப்பம் சூழலுக்கு பரிமாறப்படும். அப்ப இங்க நம்ம வெட்டு வெட்டா போடுறதால ஆரம்பத்துல இப்படி இருந்திருக்கும் மேற்பரப்பு, இவ்வளவுதான் நம்ம வெப்பம் இழக்கப்படுற மேற்பரப்பா இருக்கும். ஆனா இதை வெட்டு வெட்டா போடுறதால இங்க இருந்து இழக்கப்படும், இதுல இருந்து இழக்கப்படும், இங்க இருந்து இழக்கப்படும், இங்க அப்படி மேற்பரப்பளவு பாத்தீங்கன்னா கூடுது. அப்ப இப்படி கூடுறதால நம்மளுக்கு என்ன நன்மை, நல்ல வெப்பம் வெளியில டிசிபேட் ஆகும். அப்போ ஒரு ஹீட் சிங்க போட்டாலும் நீங்க வெப்பத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம். ஆனா அதை விட பெட்டரான மெத்தட் என்னன்னு சொன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டம். இந்த செப்பு கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலோட ஒரு செப்பு குழாயை பொருத்தி அந்த குழாய்க்குள்ள நீரை கன்ஸ்டன்டா அனுப்பிட்டு இருக்க போகுது. அப்ப அந்த நீர் செப்பு குழாய் கூடாக ஓடும் போது செப்பு குழாயோட தொடுகையில இருக்க செப்பு கோல் விட்டு வெப்பத்தை உறிஞ்சு வெளியே வர நீர் சூடா வரும். இப்ப இந்த நீரை கொண்டு போயிட்டு ஒரு ரேடியேட்டர்னு என்னது, இந்த குழாய் ஒரு மிகப்பெரிய பெட்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கும், அதுக்குள்ளதான் தண்ணி ஓட போகுது, அதுக்கு பின்னுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் காத்து வீசும். அப்ப அப்படி காத்து வீசும் போது குழாய் விட்டு வெப்பத்தை எல்லாமே அந்த காத்து எடுத்துட்டு வெளியே போகும். உடன்காவுகை மூலமா காத்து எடுத்துட்டு வெளியே போகும். அப்ப என்ன நடக்கும், அந்த தண்ணி மறுபடியும் கூலாகும். இதான் நம்ம வாகனங்கள்ல எல்லாம் ரேடியேட்டர். அதே கதை தான் இங்கே, இதேதான் ஏசிலையும் நடக்குது. ஏசில எப்படி காற்று கூலாகுதுங்கிற விஷயம் தெர்மோடைனமிக்ஸ். அமுக்கத்தை வந்து குறைச்சி அல்லது கனவளை சடனா கூட்டி தான் நம்ம அங்க டெம்பரேச்சர் குறைக்கிறோம். ஆனா அப்படி குறைஞ்சு மறுபடி கம்ப்ரஸ் பண்ணும்போது சூடாகும். அந்த சூட்டை எப்படி நம்ம டிசிபேட் பண்றோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டம் தான். நம்ம ஏசி பூட்டும் போது உள்ளுக்கு ஏசி அந்த கூல் பண்ற டிவைஸ் இருக்கும், வெளியில ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த ஃபேன் என்ன பண்ணுதுன்னா இந்த ரேடியேட்டர் செய்யற வேலையை தான் செய்யுது. அதே மாதிரி இங்க வர ஹீட்டையும் இந்த மாதிரி ஒரு ரேடியேட்டருக்கு கொடுத்து கூல் பண்ணி மேல அனுப்ப முடியும். அப்ப நீர் இந்த குழாய் உள்ளுக்கு ஓடும் போது செப்பு குழாய் இருக்க வெப்பத்தை அது எடுக்கும், அது ரேடியேட்டர்ல வந்து இழந்துட்டு மறுபடியும் மேல போகும். அப்போ செப்பு கோல் வெப்பத்தை தொடர்ச்சியா இழந்துட்டே இருக்க போகும். அதாவது இலக்கு தொடர்ச்சியா வெப்பத்தை இழந்துட்டே இருக்க போகும். அப்ப இலக்க நம்ம கூலா வச்சுக்க முடியும். கூலானா எவ்வளவு கூலான்னு சொல்றேன்னா அது உருகாம வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஹீட் டிசிபேஷன் சிஸ்டம் இல்லாட்டி இலத்திரன்கள் படுற வேகத்துக்கு இலக்கு செப்புக்கோல் எல்லாம் உருகி போகும். அந்த அளவு பெரிய ஹீட் எனர்ஜி ஒன்று வரும். அப்ப அதை தடுக்கணும், அதுக்காக தான் இந்த கூலிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி இந்த இலக்கு இருக்கு இல்லையா, அதை இப்படி நேரா வைக்க மாட்டோம், இப்படி நேரா வைக்க மாட்டோம், தரிச்சுதான். என்ன காரணம்னு நினைக்கிறேன், இலத்திரன் வந்து படுது இல்லையா, பட்டு எக்ஸ்ரே கதிர்களை உண்டாக்க போகும். அப்படி உண்டாகிற கதிர்கள் இதே திசையில போகுமா இருந்தா நம்மளுக்கு வேலை இல்லை, அதை எடுக்க முடியாது. அந்த எக்ஸ்ரே கதிர்களை ஒரு திசைக்கு நம்ம வழிபடுத்தணும். அதுக்காக ஒரு சரிவோட வச்சிருப்போம். இலத்திரன் இப்படி படும், எக்ஸ்ரே கதிர்கள் வெளியில வரும், இப்படி வரும் எக்ஸ்ரே. ஆகவே நம்ம எக்ஸ்ரே கதிர்களை எஃபிஷியன்ட்
கன்வீனியன்டா வெளியே நம்ம வழிப்படுத்தி எடுக்க முடியும். அதனால சரிச்சுதான் வச்சிருக்கோம். அப்ப இலக்கு சற்று சரிவான நிலையில தான் வைக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் ஒரு கூலிட்ஜ் எக்ஸ்ரே மிஷின் வந்து வேலை செய்யும். இதுல நிறைய டீடைல்ஸ் நம்ம பேசலாம். ஆனா அவ்வளவு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளவு. எக்ஸ்ரே கதிர் எப்படி உருவாக்கப்படுதுங்கிற விஷயம் தெளிவா தெரியும். இதை நீங்க இன்னொரு தடவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைங்களா? நீங்க தேவைன்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. சரி, நான் நோட்டா தரமாட்டேன். என்கிட்ட பிசிக்கலா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அதே மாதிரி ஆன்லைன்ல வீடியோஸ் போடும்போதும் சரி, யூடியூப்ல வீடியோஸ் போடும்போதும் சரி, நான் நோட்ஸ்ன்னு தனியா சொல்றது குறைவு. நான் எப்படி படிச்சு கொடுப்பேன்னா, நான் சொல்லுவேன், கதை மாதிரி சொல்லுவேன். நீங்க கிரகிச்சுக்கிட்டு நீங்களே நோட் எழுதிக்க வேண்டிய. சரி, ஏன்னா நான் நோட்டா சொல்ல போனா ஒரு தடவை ஒண்ணு சொல்லுவேன், திருப்பூருக்கா சொல்லும் போது வேற மாதிரி சொல்லுவேன். அப்ப சிக்கல் உங்களுக்கும் கஷ்டம். இல்லைன்னா நோட்டா தர போனா பாடமாக்க போகுது. அது தேவையில்லை. பிசிக்ஸ் ஒரு ஈஸியான பாடம். எப்போ விளங்கி படிக்கும்போது. நம்மளை சுத்தி எல்லாமே பிசிக்ஸ் தான். அதனால நீங்களே கிரகிச்சு நீங்களே நோட் எழுதிக்கோங்க. விளங்குதா? ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு கேள்வியையும் ஒன்னொன்னா செஞ்சுட்டு போவோம். சரி, 1 கேள்வியை பார்ப்போம். கேள்வியை கவனிங்க. நம்ம மேல இருந்து ஒரு வாசிப்போம். உருவில் ஒரு எக்ஸ்ரே கதிர் குழாயின் ஒரு திட்ட வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. அது V = 30 கிலோ வோல்ட்டில் தொழிற்படும் அதே வேளை இழையோட்டம் 4 மில்லி ஆம்பியர் ஆகும். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, முதலாவது, ஒரு செகண்டிற்கு இலக்கில் படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை எண்ணெய் துணிக. இலத்திரன் ஏற்றம் 1.6 தர 10⁻19 கூலம். சரி, இப்ப என்னன்னா, இந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில ஓடுற இலத்திரன்கள் தானே பிடுங்கப்பட்டு வரப்போகுது. அப்போ இலையில ஓடுற இலத்திரன்கள் கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. உங்களுக்கு நேரடியா ஈக்குவேஷன் தெரியுமா இருந்தா போடலாம். எப்படி? இதுல வெளியில வர இலத்திரன்களின் மொத்த ஏற்றம் ஐக்கு சமனார். அல்லது இது நம்ம என்ன செய்யணும், இது நேரடியா தெரியுமா இருந்தா போடுங்க, மார்க்ஸ், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு சில வேளை இது தெரியாம இருந்திருந்தா இப்படி யோசிக்கலாம். நம்மளுக்கு இந்த சமன்பாடு தெரியும் தானே, Q = IT, அல்லது ஐங்கிறது அலகு நேரத்தில் பாயும் ஏற்றம். அப்ப அதை நம்ம ஈஸிக்காக Q = ITன்னு ஞாபகம் வச்சிருப்போம். இங்க Qங்கிறது ஏற்றம், ஐங்கிறது மின்னோட்டம், Tங்கிறது நேரம். ஐ டெபினிஷன்ல இருந்து அந்த சமன்பாடு வந்துச்சு. டெபினிஷன் எப்படின்னா அலகு நேரத்தில் பாயிற ஏற்றம். அப்ப உண்மையான சமன்பாடு ஐங்கிறது Q/T. ஆனா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக Q = IT அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். இங்க கேள்வியில ஒரு செகண்டிற்கு இலக்கில் படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப T எவ்வளவு? 1 செகண்ட். அப்போ Q ஐக்கு சமனா இருக்கும், ஒரு செகண்ட்ல மட்டும். ஆனா இங்க எவ்வளவு ஏற்றம் ஓடுதுன்னு சொன்னா, இலத்திரன்களால தானே ஏற்றம் ஓடுது. எத்தனை இலத்திரன்கள் தான் கேள்வி. அதை ஒரு எண்ணுன்னு போட்டா N × இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் தான் அங்க இருக்கு மொத்த ஏற்றம். அதுதான் ஐக்கு சமனா இருக்கு. இதுல N தான் நம்மளோட கேள்வி. தந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சா I/E வரும். I எவ்வளவு? அந்த இலையில ஓடுற மின்னோட்டம் 4 தர 10⁻3, 4 மில்லி ஆம்பியர் இல்லையா, 4 தர 10⁻3. எவ்வளவுன்னு கேட்டா 1.6 தர 10⁻19. அப்ப N உங்களுக்கு வரும் 2.5 தர 10⁻16. ஆனால் இதோட அலகு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல தானே செய்யறோம். ஆகவே இதோட அலகு பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல இவ்வளவு இலத்திரன்கள் அங்க பிடுங்கப்பட்டு வரப்பு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப இது முதலாவது கேள்விக்கு விடையா இருக்கும். நீங்க நேரடியாக இந்த சமன்பாடு போட்டிருந்தாலும் உங்களுக்கு விட சரி, நேரடியா யூஸ் பண்ணலாம். 2வது கேள்விக்கு போ. 2வது கேள்வியில என்ன சொல்றாங்க? ஒரு செகண்டிற்கு இலக்கில் படும் எல்லா இலத்திரன்களிலிருந்தும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி K காண்க. மொத்த இயக்கப்பாட்டு சக்தி K காண்க. இலையிலிருந்து காணப்படும் இலத்திரன்களின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி புறக்கணிக்கத்தக்கதுன்னு கொள்ளு. அதாவது நம்ம இங்க ஒரு அழுத்தம் ஒண்ணு அல்லது மின்னோட்டம் ஒண்ணு கொடுத்து தானே இலத்திரனை வெளியே பிடுங்கி அனுப்புறோம். நம்ம இந்த இலை மின்னோட்டத்தை வழங்கும் போதே ஒரு சக்தியோட அவர் வெளியே வருவார். அந்த சக்தி அவருக்கு இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வெளியில போட்டிருக்க பேட்டரியால ஆர் முடுக்கப்பட்டுதான் அவருக்கு அந்த சக்தி வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம சரி. இப்போ இந்த இலத்திரன்கள் ஒரு அழுத்த வேறுபாட்டுக்கு உட்பட்டு ஒரு இயக்க சக்தியை பரப்போம். சரியா? ஒரு செகண்ட்ல எவ்வளவு மொத்த இயக்க சக்தியை பெறும் அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப நம்ம கேள்வியை ஒரு செகண்டுக்கு செய்யும். ஒரு இலத்திரன் பெற இயக்க சக்தி நம்மளுக்கு தெரியும். என்னது? இலத்திரண்ட ஏற்றம் இன்டு அவர் ஆர் முடுக்கப்படுற அழுத்த வேறுபாடு. அதாவது ஒரு இலத்திரன் பெரும் இயக்க சக்தி ஈவியாக இருக்கும். ஆனா ஒரு செகண்ட்ல ஒரே ஒரு இலத்திரனா வெளியே வருது இல்ல. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் N இலத்திரன்கள் வெளியே வரும். ஆகவே N இலத்திரன்கள் பெரும் இயக்க சக்தி எவ்வளவு இருக்கும்? NeV ஆக இருக்கும். இங்க N நம்மளுக்கு தெரியும், 2.5 தர 10⁻16 ஒரு செகண்டுக்கு தான். சரிதானே? இலத்திரண்ட ஏற்றம் 1.6 தர 10⁻19. வோல்டேஜ் 30 கிலோ வோல்ட், அதாவது 30 தர 13 வோல்ட். அப்ப இதுதான் அவர் பெறுற மொத்த இயக்க சக்தியாக இருக்கும். சரி, இதை நீங்க சுருக்கி எடுக்க 120 வரும். 120 ஜூல். ஆனால் ஒரு செகண்டுக்கு தானே கேள்வி செய்யும். இந்த 120 ஜூல் ஒரு செகண்ட்ல வரும். ஆகவே ஒரு செகண்ட்ல எல்லா இலத்திரன்களும் வச்சிருக்க இயக்க
சக்தி தான் 120 ஜூல். ஆகவே இலத்திரன்கள் பெறுற மொத்த சக்தி 120 ஜூல் பெர் செகண்ட். ஜூல் பெர் செகண்ட், ஜூல் செகண்ட் -1, ஜூல் பெர் செகண்ட். சக்தியின் கீழ் நேரம் என்னது? வலு. ஆகவே இது வட்டுங்கிற அலகுல வரும். விளங்குதா? வலு இது. மூணாவது கேள்விக்கு போவோம். மேலே A2வில் கணித்த சக்தியில் 95% இலக்கு உலோகத்தினால் வெப்பமாக மாற்றப்படுகிறது. நான் சொன்னது 99% வெப்பமாக தான் மாறும். இங்க கேள்வியில 95% வந்து வெப்பமா மாறுதுன்னு சொல்றாங்க. அதாவது 5% எக்ஸ்ட்ரா மாறும். அப்ப எஃபிஷியன்ட் கூட. அப்ப 95% வெப்பமாக மாறுனா பாயும் நீருக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சுருளி செப்பு குழாயினால் மூடப்பட்ட ஒரு செப்புக்கோளை பயன்படுத்தி இப்பிறப்பிக்கப்படும் வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. நம்ம சொன்னது ஒரு குழாய்க்குள்ள தண்ணியை விட்டு வெப்பத்தை இல்லாம பண்ணிட்டு இருக்கும். நீரின் வெப்பநிலை அதிகரிப்பு 57 பாகைசியலி. நீரின் பாய்ச்சல் திணிவு வீதம் எம்ஐ கிலோகிராம் மினிட் -1 கணிக்க. ஒரு நிமிடத்துல எவ்வளவு கிலோகிராம் தண்ணி உள்ளுக்கு போகுது அப்படிங்கறத கணிக்கட்டும். நீரின் தன் வெப்ப கொள்ளளவு 4000 ஜூல் கிலோகிராம் -1 பாகைசி -1 என எடுத்துக்கொள்கன்னு சொல்றாங்க. 4200 சாதாரணமா ஹீட்டில் செய்வோம். இங்க 4000 தந்திருக்காங்க. சுருக்களுக்கு ஈஸியாக இருக்கு. அப்ப மூணாவது கேள்விக்கு நம்ம தொடர்பு எழுதும். என்ன விஷயம்? ஒரு செகண்ட் இலத்திரன்கள் மொத்தமா 120 ஜூல பெறுது. ஆனா அதுல 95% வெப்பமா போகும். அந்த வெப்பமா போறத தானே தண்ணி பெறும். ஆகவே 120 டு 95% தான் உருவாகிற அல்லது பிறப்பிக்கப்படுற வெப்பம். நம்மளுக்கு தெரியும் பிறப்பிக்கப்படுற வெப்பம் தண்ணியையோ இல்ல ஏதோ ஒரு பொருளையோ வெப்பநிலையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த வெப்ப சக்தி சமன் ms தீட்டாவால தரப்படும். ms தீட்டா mc தீட்டா ஏதோ ஒன்னால தரப்படும். எஸ்ங்கிறது தன் வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு கிடையாது, தன் வெப்ப கொள்ளளவு. ஒரு அலகு திணிவு. சரியா? அப்போ இந்த சமன்பாட்டின்படி பிறப்பிக்கப்படுற வெப்பம் இது ஒரு செகண்ட்ல அங்க போற திணிவு இன்டூ தன் வெப்ப கொள்ளளவை 4000 எடுக்கட்டும் இன்டூ வெப்பநிலை அதிகரிப்பு 0 இருந்து 57க்கு மாறுது இல்லையா? அப்படியே சொல்றாங்க? இல்ல, வெப்பநிலை அதிகரிப்பு நேரடியா 57ன்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு வெப்பநிலையில இருந்து 57 டிகிரிஸ் அதிகரிக்குது. அப்ப நேரடியா டெல்டா டீட்டா அது நேரடியா 57ன்னு தராங்க. 57 போட்டோம். அப்ப நம்மளுக்கு m டேஷ் வரும். ஏன் இது m டேஷ்னு போடுறேன்னா இது நம்மளோட கேள்வியில இருக்க m கிடையாது. இது ஒரு செகண்டுக்கு. ஏன் இந்த ஜூல் நம்மளுக்கு ஒரு செகண்ட்ல உள்ளதான் தருது இல்லையா? 120 ஜூல் பெர் செகண்ட். அப்ப நம்மளுக்கு வர m டேஷ் ஒரு செகண்ட்ல வர நீருட்டு திணிவை தரும். அதாவது கிலோகிராம் பெர் செகண்ட் தரும். விலங்குதன் அலகுகளை வச்சு நீங்க அதை பிடிக்கலாம். இப்ப இதை நீங்க சுருக்கி பாப்பீங்களா இருந்தாலும் உங்களுக்கு வரும் m டேஷ் 0.0005 கிலோகிராம் பெர் செகண்ட். சரியா? இது ஒரு செகண்ட்ல அந்த குழாய்க்குள்ள போற தண்ணி. ஒரு நிமிஷத்துக்கு பார்க்கணும். ஒரு செகண்ட்ல இவ்வளவு தண்ணி போனா ஒரு நிமிஷத்துல பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இது 60ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரிதானே? அப்போ m அவங்க கேட்டிருக்க m டேஷ் இன்டூ 60 ஆல தரப்போம். m டேஷ் இன்டூ 60 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா m வந்து 0.03 கிலோகிராம் பெர் மினிட்டாக வரும். புரிகிறதா? ஈஸியான ஒரு கேள்விகள். சரி, அப்ப அந்த ஸ்கீம்ல ஒரு சின்ன சிக்கலும் இருந்துச்சு. நீங்க வந்து பாட்டுல வந்து எங்கேயாவது கஷ்டப்படுவீங்களா இருந்தா அதுக்கு மார்க்ஸை கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கேள்வி எடுத்துருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு லக்கு. அது நம்ம பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க, எதுக்கு கொடுக்க மாட்டாங்க தெரியாது. ஆனா மேக்சிமம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு வர வேண்டியது. எந்த ஒரு கேள்வியுமே ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. இதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாடத்தை படிக்க மாட்டேன், இந்த எஸ்ஸே வந்து நான் விட்டுருவேன் அப்படின்னு பேப்பரை பார்க்க உனக்கு வச்சுட்டு போக கூடாது. இந்த மாதிரி ஒரு சுலபமான கேள்வி வந்து நம்ம என்ன செய்யலாம்? இதை எடுத்த மாதிரி தான் நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அப்போ இது கடைசி கேள்வியா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் மிஞ்சும். திருப்ப ஒருக்கா ரீசெக் பண்ணலாம். அல்லது ஏதாவது செய்ய முடியாம போன எஸ்ஏக்கு நீங்க டைமை கொஞ்சம் கொடுக்கலாம். செய்ய முடியாம போன ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மறுபடி போய் யோசிச்சு பார்த்து செய்யலாம் இல்லையா? நம்ம டைம் வந்து ரொம்ப அழகா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும். பிளான் பண்ணிக்கணும். எப்பயுமே ஈஸியான கேள்வியை தான் எடுத்து செய்யணும். புதுசா ஒரு கேள்வி இருக்கு, கஷ்டமான ஒரு கேள்வி வந்திருக்கு, இது ஒரு பார்க்க நல்ல கேள்வி மாதிரி இருக்கு, அப்படியெல்லாம் எடுத்து ஒரு புது கேள்வியை எடுத்து செய்ய போறது ஒரு முட்டாள்தனமா தான் நான் பார்ப்பேன். என்னைக்குமே ஈஸியான கேள்வியை தான் செய்யணும். நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம். ரைட்டா? அதனால இந்த மாதிரி ஈஸியான கேள்விகளை தெரிவு செய்யறது நன்று. சரி, அடுத்து நம்ம பி பாட்டுக்கு வருவோம். பி பாட்டுல முதலாவது கேள்வி பாருங்க. காலப்படும் எக்ஸ் கதிர்களின் குறைந்தபட்ச அலை நீளம் லெம்டா மின்னை கணிக்க. பிளாங்கின் மாறிலி அப்படின்னு தாராங்க, ஒளியின் கதி தாராங்க. ஓகே, பிளாங்கின் மாறிலி தந்தாலே எங்க கூட்டிட்டு போறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஈஸியான சமன்பாட்டுல இருந்து வரும். இப்ப இந்த அலை நீளம் சம்மந்தப்படமாக இருந்தால் சக்தின்றது HF, அதாவது E சமன் HF. இந்த சமன்பாடு தெரியும். இதுல ஃப்ரீக்வன்சி வேணாம், நம்மளுக்கு அலை நீளம் தான் வேணும். அப்ப E சமன் H, அது ஒரு மாறிலி. ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா C ஒரு லெம்டா போடலாம் இல்லையா? C சமன் F லெம்டா தானே, அதுல இருந்து C ஒரு லெம்டா போடலாம். இப்போ நம்மளுக்கு லெம்டா கேள்வி கிடையாது. லெம்டா மினிமம். லெம்டா மினிமம் எப்ப வரும்? C மாறுமா? ஒளியின் வேகம் மாறாது. H மாறுமா? பிளாங்கின் மாறிலி மாறாது. லெம்டா எப்ப மினிமம் வரும்னு சொன்னா எப்ப உயர் சக்தி வருதோ அப்பதான் லெம்டா மினிமம் வரும். இப்ப நம்ம லெம்டா மினிமம் காண்றதுக்கு E மேக்சிமமா இருக்கு. HC ஓவர் லெம்டா மின். ரைட்டா? நம்ம லெம்டா மினிமத்தை
ஒரு பக்கத்துக்கு எடுப்போம். இது HC ஓவர் E மேக்சிமம். E மேக்சிமம்னா என்ன அர்த்தம்? இலத்திரன்கள் வச்சிருக்க எல்லா சக்தியுமே எக்ஸ் கதிர்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுமா இருந்தா 100% எக்ஸ் கதிர் தான் வருதாக இருந்தால் அந்த டைம் தான் லாம்டா மினிமம். அப்ப 100% எக்ஸ் கதிரா வருதாக இருந்தா இலத்திரண்ட 100% அவர் வச்சிருக்க இயக்க சக்தி எக்ஸ் கதிரிட்டு சக்தியா மாறப்போகுது. அதாவது E மேக்சிமம் உங்களுக்கு EV தானே, அப்ப லாம்டா மினிமம் HC க்கு பதிலா 1.6 Vக்கு பதிலா 30 கிலோவாட். அது அப்படியே வரும். ஆனா மேல செஞ்ச கேள்வியில 95% ஹீட்டா போச்சு. இந்த மொத்த சக்தி விட்டு 5% மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ரே கதிர் உற்பத்திக்கு பயன்படுது. ஆனா அந்த டைம் உருவாக எக்ஸ்ரே கதிரிட்டு சக்தி குறைவா இருக்கும். அதாவது லாம்டா பெருசா இருக்கும். ஃப்ரீக்வன்சி கூடும் போது நம்மளுக்கு என்னது சக்தி கூடவா வரும், அலை நீளம் குறையும் போது சக்தி கூடவா வரும். அப்ப முதல்ல அலை நீளம் பெருசா இருக்கும். ஆனா இங்க 100%மே எக்ஸ் கதிர் உருவாக்கத்துக்கு தான் பயன்படுத்தப்படுதாக இருந்தா வர்ற கதிரிட்டு அலை நீளம் சின்னதா வரும். 100%மே பயன்படுத்தப்பட்டா அதுதான் இருக்கல மினிமம் அலை நீளமா இருக்கும். அப்ப 30 கிலோ வோல்ட்ங்கிறது 30 இதை போட்டா நம்மளுக்கு லாம்டா மினிமமா வரும். சரியா? இப்ப HCக்கும் நீங்க பிரதி இதே ஸ்டெப்ல பிரதி H எவ்வளவு 6.6 தருவாங்க இல்லையா? C எவ்வளவு 3 சுருக்கி எடுக்கணும். சுருக்கி எடுத்து அவங்களுக்கு விட வரும் 4.125 10⁻11 மீட்டர். சரியா? இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய மினிமம் அலை நீளமாக இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. மேலே கணித்த லாம்டா மினிமத்தின் பெருமானம் இலக்கின் திரவியத்தை சார்ந்துள்ளதா? உங்கள் விடைக்கான காரணங்களை தருக. ஓகே, நம்ம மேல ஒரு விஷயம் பேசணும். இங்க வெளியாகிற எக்ஸ்ரே கதிர்கள் இலக்குட்டு மூலகத்துல மட்டும்தான் தங்கியிருக்குன்னு சொன்னோம். வேற எதாலையும் மாறாது, இலக்குல மட்டும்தான் மாறும். இலக்கு உருவாக்கப்படுற மூலகத்துல மட்டும்தான் மாறும். டங்ஸ்டன் அந்த ஒன்னு வரும், மொலிப்டினம் அந்த ஒன்னு வரும், இலக்குல தான் தங்கியிருக்குன்னு சொன்னோம். இப்ப கேட்கிறாங்க மேலே கணித்த லாம்டா மின் பெருமானம் இலக்கின் திரவியத்தை சார்ந்துள்ளது. டக்குன்னு அதை கேட்ட உடனே ஆமான்னு தோணும். ஆனா இல்ல, அது இலக்குல தங்கி இல்லை. ஏன்னா அவங்க கேட்கிறது அலை நீளம் கிடையாது, அலை நீளத்தின் இழிவு. அலை நீளத்தின் இழிவு எப்ப வரும்? இலக்குல வெப்ப சக்தியா எதுவுமே மாறாட்டி. அப்ப நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா இலத்திரன்கள் அந்த இலக்க போயிட்டு மோதும் போது அந்த இலக்கு எவ்வளவு வெப்ப சக்தியை உறிஞ்சுது அப்படிங்கிற விஷயம் தான் இலக்குக்கு இலக்கு மாறுபடும். ஆனா 100% சக்தி முழுவதும் எக்ஸ்ரே கதிராக மாறுமாக இருந்தா இலக்கு எந்த ஒரு வெப்பத்தையுமே வாங்காது. அப்ப நம்ம அங்க போடுற இலக்கு எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எதுவுமே உன்னத்தையும் வாங்கல. அப்ப 100% எக்ஸ்ரே கதிரா தான் போகுது. அப்போ 100% சக்தி எக்ஸ்ரே கதிரா போறதுக்கு இலக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டா ஏற்படுத்தாது. அதாவது லாம்டா மினிமத்துல இலக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இதுக்கு விட என்னன்னு சொன்னா இல்லை. காரணம் கேட்கிறாங்க. இழிவு அலை நீளம் பத்தி தான் இங்க நம்ம பேசுறோம். நீங்க எழுதுங்க. சரியா? சென்டென்ஸா சொல்லல, நான் கன்செப்ட் சொல்றேன், நீங்க தெளிவா எழுதுங்க. இலத்திரன்கள் தன்னுடைய இயக்க சக்தி அனைத்தையுமே எக்ஸ்ரே கதிர் உருவாக்கத்துக்காக பயன்படுத்தும். இலத்திரன்கள் இலக்குல மோதி 100% இயக்க சக்தி எக்ஸ்ரே கதிராக மாறுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படுது. அதாவது இலக்கு ஒரு வெப்பத்தை பெறவில்லை. ஆனா இலக்கு வெப்பத்தை பெரும் அளவு தான், அது வெப்பமாகிற அளவு தான் மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் மாறுபடும். சரி, திரவியத்துக்கு திரவியம் அல்லது மூலகத்துக்கு மூலகம் மாறுபடும். டங்ஸ்டனா இருந்தா ஒரு அளவு வெப்பமாகும், ஒரு % வெப்பமாகும். இல்லாட்டி மொலிப்டினமா இருந்தா வேற ஒரு அளவு % வெப்பமாகும். அந்த வெப்பமாகிற அளவு தான், வெப்பமாகிற % தான் மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் மாறுபடும். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க லாம்டா மினிமம் ஸ்டேட் எப்ப வரும்னு சொன்னா இலக்கு வெப்பமே ஆகாட்டி. எந்த ஒரு இலக்குமே வெப்பம் ஆகாட்டி, அது மொலிப்டினமா இருந்தாலும் சரி, டங்ஸ்டனா இருந்தாலும் சரி, வெப்பம் ஆகல. அப்ப 100% எக்ஸ்ரேயா தான் போகுது. அப்போ இங்க அலை நீளம் இலக்குல மாற போறது இல்லை. ஏன்னா இழிவு அலை நீளம் அது மெட்டீரியல்ல தங்கியிருக்க. மெட்டீரியல்ல தங்கியிருக்க விஷயம் என்னன்னா இலத்திரன்கள் படும்போது அந்த இலத்திரன்கள் அந்த இலக்க எவ்வளவு % வெப்பமாக்குது, எவ்வளவு % சக்தியை தங்கிட்ட இருக்க சக்தியை கொடுத்து வெப்பமாக்கு. அதுதான் இலக்குக்கு இலக்கு மாறுமே தவிர இலக்கு வெப்பமாகாதனால அதுல இலக்குண்ட மூலகம் பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லை. சரி, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அதை நீங்க கிரகிச்சு எழுதிக்கோங்க. ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்து எழுதக்கூடியதாக தான் இருக்கும். அதுல எந்த சிக்கலும் இருக்காது. நல்ல ஒரு கேள்வி இல்லையா? நான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கேள்வி, நல்ல ஒரு கேள்வி. அடுத்தது, இலையோட்டம் அதிகரிக்கும் எனின் மேலே கணித்த லாம்டா மின்னின் பெருமானம் மாறுமா? உங்கள் விடைக்குரிய காரணங்களை தருங்க. அங்கேயே சொன்னேன், இலையோட்டம் மாறினா அந்த சுருள் இருக்கு இல்லையா, சுருள்ல ஓடுற இலத்திரன் அளவு கூடும், கூடும், ஓடுற இலத்திரங்களோட அளவு கூடும். அதாவது அங்கிருந்து பிடுங்கப்பட்டு வர இலத்திரங்களோட அளவு கூடும். இலத்திரன் செறிவு அதிகரிக்கும். ஆனா ஒவ்வொரு இலத்திரனும் அடிக்கிற சக்தி மாற போறது இல்லை.
மொத்தமா பார்த்தா வலு அதிகரிக்கும். ஏன்னா நிறைய இலத்திரன் வந்து பட போகுது. அப்ப அந்த எக்ஸ்ரே கதிர்கள் நிறைய வரும். எக்ஸ்ரே கதிர்களோட வலு அதிகரிக்கும். ஓகே. ஆனா ஒரு இலத்திரன் வந்து அடிக்கிறதால உருவாகிற சக்தி மாற போறது இல்லை. நம்ம இங்க HCO ஒரு லெம்டாவெல்லாம் போட்டோம் இல்லையா? எதுக்கு போட்டோம்? அவ்வளவு சக்திக்குமா போட்டோம்? இல்ல. ஒரே ஒரு இலத்திரன் வந்து படும்போது எவ்வளவு சக்தி உருவாகுதோ அதுக்குதான் போட்டோம். ஏன்னா எல்லா எக்ஸ் கதிரும் அதே அளவுதான் என்னத்தை தரப்போகுது? அலை நீளத்தை தரப்போகுது, இழிவு அலை நீளத்தை தரப்போகுது. ஆகவே ஒரு இலத்திரன் வச்சிருக்க சக்தியை தான் இங்க போட்டோம். இங்க NeVன்னு போட்டல, வெறும் EV தான் போட்டிருக்கும். ஒரு இலத்திரன் சக்தி இல்ல, ஒரு இலத்திரன் பட்டு ஒரு எக்ஸ் கதிர் வர மாதிரி தான் நம்ம கேள்வி செஞ்சிருக்கோம். இங்க என் சம்பந்தப்படல. ஆகவே லெம்டா மினிமத்துல அங்க இருக்க சுருள் மின்னோட்டம் பாதிப்பே ஏற்படுத்த போறது இல்லை. அதாவது என்ன அர்த்தம்? அந்த 4 மில்லி ஆம்பியர்னு ஒரு மின்னோட்டம் ஓடுச்சு இல்லையா, அது ஓடுறதுக்கு காரணமா இருந்த பேட்டரி பாதிப்பே ஏற்படுது இல்லையா. ஆகவே இழையோட்டம் அதிகரித்தால் லெம்டா மினிமம் மாறாது. அப்ப அந்த கேள்விக்கும் விடை இல்லை. காரணம் நீங்க எழுதுவீங்க தானே, என்னென்ன சொல்லணும்? இலை ஊடான மின்னோட்ட அதிகரிப்பு இயக்க சக்தியை மாற்றாது, சரியா? ஏன்னா இயக்க சக்திங்கிறது EV, ஒரு இலத்திரண்டு இயக்க சக்தி. அதுதான் எக்ஸ் கதிரை உருவாக்க போறது, ஒரு எக்ஸ் கதிரை உருவாக்க போறது. அதை மாத்தாது. இயக்க சக்தி மாறாதனால நம்மளுக்கு எக்ஸ் கதிரட்டு சக்தி மாற போறது இல்ல. அப்ப லெம்டா மினிமம் மாறாது, சரியா? நீங்க வேணா இதையும் சேர்த்து எழுதி கொடுக்கலாம். நீங்க அந்த மின்னோட்டத்தை கூட்டுறதால இலக்கை தாக்குற இலத்திரன்களின் செறிவு தான் அதிகரிக்கும், இலத்திரன் எண்ணிக்கை தான் கூடும். ஆனா அதால இலக்குல பட்டு உருவாகிற எக்ஸ் கதிர்கள்ட்ட சக்தி மாற போறது இல்லை. நீங்க அதையும் வேணா எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுப்பீங்களா தான் உங்களுக்கு பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். அது இந்த கேள்வி. இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வி. 4வதுக்கு பார்ப்போம். என்ன கேள்வி? இலக்கு உலோகங்கள் வழக்கமாக தங்குதனினால் அல்லது மொழித்தினத்தினால் செய்யப்படுகின்றன. இதற்குரிய காரணங்கள் யார்? மிக முக்கியமான ஆப்வியஸான காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே உயர் உருகு நிலை உடைய, உயர் மெல்டிங் பாயிண்ட், சரியா? உயர் மெல்டிங் பாயிண்ட் உடைய, உயர் உருகு நிலை உடைய. அது முக்கியமான ஒரு காரணம். அப்பதான் இது உருகி ஊத்தாது. ஈயத்தை கொண்டு போயிட்டு போட்டோம்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் இலத்திரன் படும் போதே கடகடன எல்லாம் உருகி ஊத்த தொடங்கும். அது உயர் உருகு நிலை இல்ல. ஆகவே உயர் உருகு நிலை இருக்குது இங்க ஒரு முக்கியமான காரணம். அடுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, உயர் அணுவெண். அதுல மறைமுகமா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இவர் வந்து நிறைய புரோட்டான் எண்ணிக்கை வச்சிருக்காரு. அதாவது அவர்கிட்ட கரு பெருசு, அதான் சொல்ல வரேன். கரு பெருசா இருக்கிறதால என்ன நன்மைன்னு சொன்னா, இலத்திரன்கள் வந்து அந்த இலக்கை அடிக்கும் போது அந்த கரு நகர மறுக்கும். அதுக்கு ஒரு பெரிய சடத்துவம் இருக்கு இல்லையா? பெரிய திணிவுனால பெரிய சடத்துவம் இருக்கு. கரு நகர மறு, அதாவது அந்த கரு அதிர மறு. கரு அதிர்றதா என்னது? வெப்ப சக்தி. மறுக்குதாக இருந்தால் பெரிய அளவுல அதிராது. சில வேளை தாழ்ந்த அணுவினுடைய மூலகங்கள் உலோகங்களை கொண்டாந்து போடுவீங்களா, அந்த பாரமற்ற உலோகங்களை கொண்டாந்து போடுவீங்களா இருந்தா நீங்க அடிக்க பறிச்சுக்கிட்டு போயிடும். அல்ல என்ன நடக்கும்? அடிக்க சிதைவடைஞ்சு போயிடும், உருக்குலைஞ்சு போயிடும், உருகி ஊத்திரும் இல்லையா? அப்ப பாரமானது போட்டா அது வந்து அந்த கரு நகர மறுக்கும், அதிர மறுக்கும். ஆகவே அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா அங்கே இருக்கும். அப்ப பெரிய வேகத்துல இலத்திரன் வந்து பட்டாலும் அந்த இலக்கு சிதைவடைந்து போகாது, ஒரு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இலக்கு பாரமான ஒரு மெட்டலாவும் இருக்கு. இதுல மார்க்ஸ் பிரியிற விதத்தை பாப்பீங்களா இருந்தா, இது நிறைய பேர் விடுற ஒரு மிஸ்டேக். இது வந்து நம்ம சரியா பிளான் பண்ணிக்கணும். இப்ப இந்த கேள்வி செய்யும் போது இந்த முதலாவது கேள்வி இருக்கு இல்லையா, மார்க்ஸ் எப்படி பிரியுதுன்னு சொன்னா, இந்த சமன்பாட்டுக்கு ஒரு மார்க். நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, லெம்டா மினிமம் தானே காணணும், HCO/Emax போட்டா சரி அல்லது EA போட்டா சரி அப்படின்னு சொல்லி இந்த சமன்பாடு எழுத மாட்டாங்க. இந்த சமன்பாடுக்கு தான் 2 மார்க்ஸ் தந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கீமை பார்க்கணும். ஸ்கீம் ரொம்ப முக்கியம். ஸ்கீம் பார்த்து தான் கேள்விகள் நம்மளா திருத்தி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு புரியும் எப்படி மார்க்ஸ் பிரியுது அப்படிங்கிற விஷயம். நீங்களா ஸ்கீமை பார்த்து திருத்தி பார்க்கணும். இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் தந்திருந்தாங்க. ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ், அதுக்கு மேல ஏதோ ஒரு ஸ்டெப்புக்கு 1 மார்க்ஸ், சரியான பிரதியீட்டுக்கோ ஏதோ 1 மார்க்ஸ். இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் இல்லையா? அப்ப ஈக்குவேஷன் எழுதுறது முக்கியம். அதே மாதிரி அடுத்த கேள்வியிலையும் பாருங்க எப்படி கேள்வி போகுது. இலக்கியின் திரவியத்தை சார்ந்துள்ளதா? ஒரு கேள்வி. உங்கள் விடைக்கான காரணங்களை தருக, 2வது கேள்வி. அந்த 2 கேள்விக்குமே 1 மார்க்ஸ். இல்லைன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், காரணத்துக்கு 1 மார்க்ஸ். இல்லைன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், காரணத்துக்கு 1 மார்க்ஸ். இது 2க்குமே சேர்த்து 2 மார்க்ஸ், ஒவ்வொரு மார்க்ஸ் இல்லையா? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காரணத்தை மட்டும் எழுதுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அநியாயம் 1 மார்க்ஸ். இல்லைன்னு ஒரு வார்த்தை தானே, அதை எழுதி விடுவாங்க. 2 கேள்வி இருக்கு, 2 விட எழுதணும். ஸ்ட்ரக்சர்லயும் இந்த மாதிரி வரும். மார்க்ஸ் போடும்போது இப்படிதான் போடுவாங்க. அப்ப இல்லைன்னு அந்த வார்த்தையை எழுதுவோம், ஏன் சோம்பேறி தானே? அதே மாதிரி தான் மேலே அந்த ஈக்குவேஷனே எழுதுவோம். சின்ன ஒரு விஷயம் தானே, தெரியும் தானே நம்மளுக்கு. அப்பயே இழப்பானே, அதுக்கு 2 மார்க்ஸ் தந்திருந்தாங்க. அதுல கவனமா இருக்கு. ஓகே. அப்ப கேள்விகள் என்னவோ எல்லா கேள்விகளுக்கும் பூரணமான விடை எழுதி கொடுக்கறதா சரி. சரி, அப்படி எழுதி பழகுங்க. ஓகே. அப்ப இது வந்து பி பார்ட். சி பார்ட்டை பார்ப்போம். முதலாவது கேள்வி. செறிவு 5^13 வெட்மீட்டர்-2 உடைய எக்ஸ் கதிர்கற்றை பலித மேற்பரப்பின் பரப்பளவு 0.01 மீட்டர் வர்க்கமான ஒரு மனித அங்கத்தில் படுகிறது. 1 செகண்டில் இந்த அங்கத்திற்கு வழங்கப்படும் மொத்த சக்தியை காண்க. ஈஸி தானே? பாருங்க, அலகுகளை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்றாங்க? செறிவு தரான். செறிவுண்ட அலகு வெட்மீட்டர்-2, வலுவின் கீழ் பரப்பு. அலகு பரப்புல இருக்க வலு, அதான் சரி. அலகு பரப்புல இருக்க அலகு நேரத்துல இருக்க சக்தி இல்லையா? கேள்வி என்னது? அலகு நேரத்துல இருக்க சக்தி. அப்போ 1 செகண்டில் எழுதுவோம். 1வதுக்கு 1 செகண்டில் உடல் அங்கத்திற்கு வழங்கப்படும் மொத்த சக்தி. நான் சும்மா மொத்த சக்தின்னு போடுறேன். நம்மளுக்கு நல்லா தெரியும் 1 செகண்ட்ல வழங்கப்படுற சக்திங்கிறது வெட் இல்லையா? வெட்மீட்டர்-2ங்கிறது செறிவு. பரப்பு தந்திருக்காங்க. வெட்மீட்டர்-2 மீட்டர் வர்க்கத்தால பெருக்கி விட்டா வெட்டு வரும். அலகுகளை வச்சு ஈஸியா பிடிக்கலாம். அல்லது அலகு பரப்புல 5^13 வெட் செறிவுடையது. 5^13 வெட்
வலு அலகு பரப்புல படுது. அப்ப பரப்பளவு 0.01 மீட்டர் வர்க்கமா இருந்தா படுற வலு. அதான் கேள்வி. அப்ப என்ன செய்யணும்? 5 தர 10 0.01 பெருக்கி விட்டீங்கன்னா சரி. எவ்வளவு வரும்? 5 தர 10 குறையும் இல்லையா? இது 10 2, அப்ப 10 சேர்ந்து 5 தர 10 ஜூல். ஒரு செகண்ட்ல தானே, ஒரு செகண்ட்ல உள்ள மொத்த சக்தி அப்ப 50 ஜூல். இதுதான் ஒரு செகண்ட்ல படுற சக்தியாக இருக்கு. ரைட்டா? அடுத்த கேள்வி வரும். அங்கத்தின் திணிவு 0.5 கிலோகிராம் எனின் உறிஞ்சப்பட்ட ஊட்டினை கிரேயில் காண்க. கிரே விட்ட அலகு, ஒரு கிரேங்கிறது 1 ஜூல் கிலோகிராம் -1 தந்துட்டாங்க. அப்ப இது ஒரு கஷ்டமான கேள்வி கிடையாது. அலகு மாற்றம் செய்யணும், அவ்வளவுதான். ஒரு கிரேங்கிறது என்னன்னு தந்துட்டாங்க. தராட்டி கூட கஷ்டமான கேள்வின்னு சொல்லலாம். அங்கம் வாங்குற சக்தி எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? ஒரு செகண்ட்ல 50 ஜூல் வாங்குது. ஆனா அங்கத்தின் திணிவு 0.5 கிலோகிராம்னு தாராங்க. அப்போ 1 கிலோகிராம் எவ்வளவு ஊட்ட உறிஞ்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு சக்தியை உறிஞ்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம் இல்லையா? 50 ஜூல 0.5 பிரிச்சு விட்டீங்கன்னா சரிதானே? அலகு திணிவுக்கான ஊட்டு கிடைக்கும். டோஸ், அதான் அர்த்தம். டோசேஜ். ஊட்டுங்கிறது டோஸ், சரிதானே? ஊட்டு 50 கீழ் திணிவு 0.5, அதாவது 100 ஜூல் கிலோகிராம் -1 இல்லையா? மேல ஜூல், கீழே கிலோகிராம், கிலோகிராம் -1 வரும். அதாவது இதைத்தான் நம்ம சொல்றோம், என்னது? கிரே. ரேடியேஷன் டோசேஜ் அளக்கிற ஒரு அலகு தான் கிரே. சரி, அது தந்திருக்காங்க. நேரடியாக அலகு மாற்றம் செஞ்சு விட்டீங்களா இருந்தால், திணிவால பிரிச்சு விட்டீங்களா இருந்தா உங்களுக்கு கிரேல விட வரும். ஈஸியான கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. எக்ஸ் கதிர்களை பயனுறுதி வாய்ந்த விதத்தில் தடுப்பதற்கு அல்லது பரிசையிடுவதற்கு, ஷீல்டு பண்றதுக்கு பயன்படுத்தத்தக்க மிகச்சிறந்த திரவியம் இது. டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா ஈயம். நம்ம கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருக்கோம். ஈயக்குற்றிக்குள்ளதான் நம்ம அல்பா கதிர்களையோ இல்ல பீட்டா கதிர்களையோ வழங்குற முதல வச்சிருப்போம். என்ன காரணம்னு சொன்னா, அந்த ஈயக்குற்றியின் முன்னுக்கு இருக்க துளையில மட்டும் தான் கதிர்வீசல் போகணும். அது மத்த எல்லா பக்கமும் வெளியில போகுமா இருந்தா சுத்தி உள்ள ஆட்களுக்கெல்லாம் பாதிப்பு. அதை தடுக்கிறதுக்காக தான் ஈயக்குற்றி நம்ம கெமிஸ்ட்ரிலையும் பார்ப்போம். அப்போ அந்த ஞாபகம் இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஈயம்ங்கிற மெட்டீரியல் ஞாபகம் வரும். மூணாவதுக்கு ஈயம் ஒரு சிறந்த திரவியம். வேற தங்குதன். இந்த தங்குதனும் என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸ் கதிர்களை நல்லா தடுக்கும். அதே மாதிரி வெள்ளியமும் நல்லா தடுக்கும். வெள்ளிய தகடும் நல்லா எக்ஸ் கதிர்களை தடுக்கக்கூடியது. அதே மாதிரி அந்திமணி அதுவும் நல்லா தடுக்கக்கூடிய. இதே மாதிரி பிஸ்மத்தும் அதே மாதிரி. பிஸ்மத் அவரும் நல்லா தடுக்கும். வேற கான்கிரீட்டும் நல்லா தடுக்கும். சரியா? ஒரு திக்கான கான்கிரீட் லேயர் ஒன்று கொண்டு வந்து வச்சீங்கன்னா அது கூடவும் எக்ஸ்ரே போகாது. இப்போ நீங்க மின்காந்த கதிர்ப்புகள் படிக்கும் போது சக்தி, ஃப்ரீக்வன்சி அது மாதிரி எல்லாம் பேசும்போது நீங்க ஊடுருவும் வலுன்னு ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க இல்லையா? அந்த ஊடுருவும் வலு ஆளுக்கால் மாறுபடும். சக்தி கூடும் போது ஊடுருவும் வலு கூடும். அப்ப அதுல பேசும்போது யாரை வச்சு தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சார்ட்டா டேபிளா போட்டிருப்பீங்க. அதுல எக்ஸ்ரே கதிர்கள் தடிப்பமான கான்கிரீட் சுவரால் தடுக்கப்படும் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்போ தடிப்பமான கான்கிரீட் சுவரும் எக்ஸ்ரே கதிரை தடுக்கக்கூடியதா. ஆகவே இங்க இருக்க கேள்விக்கு கான்கிரீட், தடிப்பமான கான்கிரீட் சுவர் அப்படி எழுதியிருந்தாலும் விட சரி. ஆனா பார்த்தோம்னா டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது ஈயம். கெமிஸ்ட்ரிலையும் பார்ப்போம். அப்ப இந்த மெட்டீரியல்ஸ்ல ஏதாவது 2 அல்லது ஏதாவது 1 நீங்க எழுதி விடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரி, 4வது கேள்விக்கு வரும். அதுல 2 பாட்டு இருக்கு. முதலாவது பாட்டு, கதிர்ப்பு சுற்றாடலில் பணியாற்றுபவர்களுக்கு கதிர்ப்பின் பழித, அதாவது பயன்படும் உறிஞ்சிய ஊட்டினை எஸ்வியில் அளத்தல் ஏன் முக்கியமாகும்? சிவட். இந்த அலகு பத்தி தெரிஞ்சுக்கும். எஸ்விங்கிறது என்னன்னா கதிர்ப்பு அளக்கிற ஒரு அலகுதான் சிவட். சரியா? நம்ம கிரேன்னு ஒரு அலகையும் யூஸ் பண்றோம், சிவட்னு ஒரு அலகும் யூஸ் பண்றோம். கிரேக்கும் சிவட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே கதிர்ப்பிண்ட ஊட்ட அளக்கிற அலகுதான். ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொன்னால், கிரே உறிஞ்சப்படும் ஊட்ட அப்படியே அளக்கும். சரியா? கிரேங்கிறது உறிஞ்சப்படும் மூட்டை அப்படியே அளக்கும். சிவட் ஒரு உடல் ஒரு கதிர்வீசலை உறிஞ்சால் அந்த கதிர்வீசலால அந்த உடல் அடைகிற தாக்கத்தை அளக்கும். பயாலஜிக்கல் எஃபெக்ட் அளக்கும். கிரே என்னது? உறிஞ்சப்படுற ஊட்ட அப்படியே தரும். சிவட் என்ன பண்ணும்னா, சிவட் அது அப்படி எப்படி எழுதுறேன்னா SIEVERT நினைக்கிறேன். ஒரு உடல் அந்த கதிர்வீசலை உறிஞ்சால், ஒரு குறிப்பிட்ட ஊட்டு உடைய கிரேல இருக்க குறிப்பிட்ட கிரே அளவுடைய ஒரு கதிர்வீசலை உறிஞ்சால் அந்த கதிர்வீசலால அந்த உடலுக்கு ஏற்படுற பாதிப்பு எவ்வளவுங்கிறத தரும். அதான் சிவட்டு விட்டு அழகு நம்மளுக்கு தார விஷயம். அதாவது ஒரு கதிர்வீசலுக்கு நம்ம உடலை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கும் போது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு அளக்குற அழகுதான் சிவட். அதாவது ரிஸ்க் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிவட்டுங்கிற அழகுக்கான அர்த்தத்தை நீங்க எழுதிக்கும், தேவைப்படும். இப்ப கேள்வி என்னது? கதிர்ப்பு சுற்றாடலில் பணியாற்றுபவர்களுக்கு கதிர்ப்பின் பழித உறிஞ்சிய ஊட்டினை சிவட்டில் அளத்தல் ஏன் முக்கியமானதா? ஏன்னு சொன்னா, கதிர்வீசல்ட்டு தன்மையோட நம்ம உடல் கதிர்வீசலுக்கு காட்டுற துளங்கள் மாறுபடும். அதாவது ஒரு கதிர்வீசலுக்கு ஒரு உடல் காட்டுற உயிரியல் தாக்கம். சரியா? இதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த உடலை எவ்வளவு ஊட்ட பயன்படுத்தி தாக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அதான் பயன்படு ஊட்டுன்னு சொல்றோம். இந்த பயன்படு ஊட்டுங்கிறது டோஸ் 2 விஷயத்துல தங்கி. 1, எவ்வளவு கதிர்வீசலை உறிஞ்சப்படும் கதிர்வீசலின் அளவு. இது நேரடியா கிரேல இருக்கு. நேரடியா ஊட்டு, இதுதான் உறிஞ்சப்படும் ஊட்டு.
சரியா? இது ஒரு காரணி. இன்னொரு காரணிலையும் தங்கியிருக்கு. என்னன்னு சொன்னா கதிர்வீசலின் தன்மை. அதாவது அந்த உடல் கதிர்வீசலுக்கு, அந்த குறிப்பிட்ட கதிர்வீசலுக்கு காற்று எதிர்ப்பு அல்லது மறுப்பு அல்லது அந்த கதிர்வீசலுக்கு காற்று துலங்கல்ல தங்கியிருக்கு. அதாவது நம்ம எழுதலாம் உடல் குறித்த கதிர்வீச்சுக்கு காட்டும் துலங்கல், காட்டும் எதிர்ப்பு or மறுப்பு கதிர்வீசலுக்கு காட்டுற துலங்கல், அந்த உடல் காட்டுற துலங்கல் எவ்வளவுங்கிறது அதுவும் இங்க தங்க போற ஒரு காரணம். இந்த ரெண்டு காரணிலையுமே தங்கியிருக்கு. பயன்படு ஊட்டு நேரடியா உறிஞ்சப்படும் ஊட்டு இல்ல. கிரேங்கிறதும் சிவட்டுங்கிறதும் ஒரே அலகு கிடையாது. நீங்க அதை பரிமாணப்படி பார்த்தா ஒரே அலகு தான் வரும். கிரேங்கிறது என்னது? ஜூல் கிலோகிராம் -1 தான். சிவட்டுங்கிறது என்னது? ஜூல் கிலோகிராம் -1 தான். பரிமாணப்படி ரெண்டுமே ஒண்ணு. ஆனா ரெண்டுமே ஒரே விஷயத்தை தர ஒரு அலகுகள் கிடையாது. ஏன்னா அங்க ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு கதிர்வீசலுக்கும் ஒவ்வொரு மாதிரி துலங்களை காட்டும். அந்த காரணி அங்க பாதிப்பு ஏற்படுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க எந்த நாளும் சூரிய ஒளியில போறீங்க இல்லையா? சூரிய ஒளி மின்காந்த கதிர்வீசல் தானே. சூரிய ஒளி உங்களை ஏதாவது செய்யுதா? மிக நீண்ட நேர சூரிய ஒளிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, ஆனா சும்மா நீங்க சூரிய ஒளியில போயிட்டு வரீங்க, ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல. அல்லது வானொலி அலைகள் நம்ம சுத்தி எல்லா பக்கமும் இருக்கு. வைஃபை சிக்னல்ஸா இருக்கும், ப்ளூடூத்தா இருக்கட்டும், ரேடியோ சிக்னல்ஸா இருக்கட்டும், ரேடியோ வேவ்ஸா இருக்கட்டும், டிவி சிக்னல்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை சுத்தி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாட்டி எக்கச்சக்கமா இருக்கு. அது நம்மள ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதான்னு கேட்டா இல்ல. அந்த கதிர்வீசலுக்கு, அந்த மின்காந்த கதிர்வீசலுக்கு நம்ம உடல் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நிறைய ஊட்டு நம்ம உடல் உறிஞ்சலாம், ஆனா அதுக்கு நம்ம உடல் ஒரு துலங்களை காட்டல, அதுக்கு எந்த பாதிப்பையும் அவர் அடையல. ஆனால் கேமா ரே இருக்க இடத்துக்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லது சூரிய ஒளியை விட சற்று சக்தியை கூடிய அல்ட்ரா வயலட் வந்து பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சக்திக்கு உடல்ல இருக்க டிஎன்ஏ எல்லாம் மாறிப்போம், கேன்சர் வரும் இல்லையா? அதான் நம்ம ஓசோன் படை நம்மளை பாதுகாக்குது. அல்ட்ரா வயலட் வந்து பட்டாலே போயிடும், கேன்சர் தான். நம்ம ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, நம்ம அடுத்தடுத்த ஒரு 100 ஜென்ரேஷன் கூட பாதிப்பை அனுபவிக்கும். கேமா ரேல எல்லாம் போய் நின்றா சரி. அதுக்கும் விட சக்தி கூடிய காஸ்மிக் ரேஸ் இருக்கு. நம்ம பூமி அமைந்திருக்க நிலையும், பூமியின் காந்த புலம், பூமியின் மத்த இஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காஸ்மிக் ரேஸ் பூமிக்குள்ள வராம தடுக்கப்படுது. கேமா ரேயை விட சக்தி கூடனது விண்வெளியில, ஸ்பேஸ்ல இருக்கு. காஸ்மிக் ரேஸ் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள், அவங்க எல்லாம் பூமிக்கு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக பூமியின் இடம் வந்து பிளான் பண்ணி, யாரோ ஒரு இன்ஜினியர் வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்க மாதிரி நீட்டா இருக்கு. அதனால அதுல பாதிப்பு இல்லை. நம்ம பூமிக்குள்ள மேக்சிமம் கெமாரே வரைக்கும் போகலாம். கெமாரேல எல்லாம் போய் நின்று அவ்வளவுதான். நம்ம அடுத்த ஒரு 100 150 இத்தனை தலைமுறையும் பாதிப்பு அனுபவிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேஸ் இல்லையா? அந்த கதிர்வீசலுக்கு நம்ம உடல் காட்டுற துலங்கள் வேற, தாங்காது. ஆனா சூரிய ஒளியும் மின்காந்த கதிர்வீசல் தான், அதை தாங்கும். வானொலி அலைகளை தாங்கும். அது உடல் அந்த கதிர்வீசலுக்கு காட்டுற துலங்கள்லையும் தங்கி இருக்குங்கிறது விளங்குதா? அந்த கதிர்வீசலால உடலுக்கு ஏற்படும் பாதிப்பு, அந்த கதிர்வீச்சு உடல்ல ஏற்படுத்துற பிரச்சனையிலையும் தங்கி இருக்கு. உடலுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறதையும் தங்கி இருக்கு. நம்ம ஒரு சமன்பாடா சொல்லலாம். நம்மளுக்கு இல்லாட்டியும் பழைய பாஸ் பேப்பர் கேள்வியில சொல்லி விளங்கப்படுத்தி எல்லாம் இருக்காங்க. அப்ப தெரிஞ்சிருக்கிறது நல்ல பயன்படு ஊட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் இங்க கேள்வி போகுது. அது சிவட்ல அளக்குறது சி. இந்த பயன்படு ஊட்டு உறிஞ்சப்படும் ஊட்டு, அது கிரேல அளக்கு இன்டு ஒரு காரணி, அதை நம்ம ரேடியேஷன் வெயிட்டிங் ஃபேக்டர்னு சொல்றோம். ரேடியேஷன் வெயிட்டிங் ஃபேக்டர், இது ஒரு அழகற்ற ஒரு பின்னம், சரிதானே? ஒரு ஃபேக்டர், ஒரு காரணி, ஒரு நம்பர். ஆனால் தான் ஜூல் கிலோகிராம் -1 வருது. சரியா? இதை வந்து RBன்னு குறிக்கிறதும் உண்டு, WRன்னு குறிக்கிறதும் உண்டு. ஒவ்வொரு குறியீடுகள் இருக்கு. இந்த பின்னத்திலையும் தங்கியிருக்கு. ஒவ்வொரு கதிர்வீசலுக்கும் ஒவ்வொரு WR இருக்கும். அப்ப அதுவும் பயன்படு ஊட்டுல பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ரெண்டு பேருமே பாதிப்பை ஏற்படுத்துறதால கிரேல சொல்லி வேலை இல்லை. சூரிய ஒளிய 100 கிரே அனுபவிக்கிறதும் கேமாரேய 100 கிரே அனுபவிக்கிறதும் வேற வேற இயல்புகளை உடலுக்கு காட்டும். அது காரணம் என்னன்னா அந்த ரெண்டு பேரும் WR வித்தியாசம். அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இங்க வந்து உறிஞ்சப்படுற டோசேஜ் எந்த அளவுக்கு உறிஞ்சிரோங்கிறதுல மட்டுமே நம்ம உடல் வந்து பாதிக்கப்படுற அளவு தங்குறது இல்லை. யார உறிஞ்சிரோங்கிறலையும் தங்கிருக்கு. அப்ப இந்த WRலையும் தங்கிருக்கு. அந்த ரெண்டு பேருமே தங்குறதால மனித உடல் அடைகிற பாதிப்பு அளக்கிறது, பயாலஜிக்கல் எஃபெக்ட் அளக்கிறதுக்கு சிவட் தான் சிறந்த அளவு, SI யூனிட்டாக கருதப்படுது. சரி, சிவட் தான் சிறந்த அழகாக இருக்கு. 2021 அல்லது 2021 தான் நினைக்கிறேன், மொரட்டுவ பேப்பர்ல முதல் கேள்வியா அந்த கதிர்வீசலோட சம்பந்தப்பட்ட அலகுகளை குறித்து ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி போட்டிருப்பாங்க. அதுக்கான குமரன் சார் டிஸ்கஷன் மோரா தமிழ்ஸ்னு ஒரு மொரட்டோ யூனிவர்சிட்டி, அவங்க தானே மொரட்டோ பேப்பர் செய்வாங்க, அந்த சேனல்ல பாத்தீங்களா இருந்தா டிஸ்கஷன் இருக்கும். அதுல அவர் தெளிவா அந்த 5 அலகுகளையும் பத்தி தெளிவா விளங்கப்படுத்திருப்பாரு. நல்லா இருக்கும். அதை போயிட்டு டைம் இருந்தா பாருங்க. சரியா? அதுல வந்து இந்த சிவட்டுக்கும் கிரேக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சரியா? இதுதான் கதை. பயன்படு ஊட்டு உறிஞ்சப்படும் ஊட்டு தர ஒரு காரணியால தான் தரப்படும். அந்த ரெண்டு பேர்லயுமே தங்கிருக்கு. அதாவது உறிஞ்சப்படுற அளவுலையும் தங்கியிருக்கு, யாரை உறிஞ்சிறவங்கிறலையும் தங்கியிருக்கு, சரி, WRலையும் தங்கியிருக்கு. அதனால சிவட் தான் ஒரு சிறந்த அழகாக இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு வர வேண்டிய விடைய நீங்க அழகா தொகுத்து எழுதிக்கோங்க. இந்த எல்லா காரணிகளையும் நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, இந்த எல்லா விஷயங்களுமே தெளிவா நீங்க சொல்லுவீங்களா இருந்தா ஃபுல் மார்க்ஸ் வரும். அதுக்கு மேல வெட்ட முடியாது. எல்லா விஷயங்களுமே சரி வெட்டவே முடியாது. ஃபுல்லா அப்படியே மார்க்ஸ்
வந்துதான் ஆகணும். சரியா? ஸ்கீமே ஒருக்கா பாருங்க, எப்படி ஆன்சர் எழுதிருக்காங்கன்னு ஸ்கீமே ஒருக்கா பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸ்கீம்ல எப்படி மார்க்ஸ் தரப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயம் எதிர்பார்க்கறாங்க அது தெரியும். ஆனா இவ்வளவுதான் எழுதுனீங்கன்னா முழு கதையும் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு இருக்க டைமை பொறுத்து முக்கியமான காரணிகளை போட்டு எழுதி விடுங்க. சரிதானே? அப்ப நீங்க பாஸ் பண்ணி தொகுத்து எழுதிக்க முடியும். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன கேள்வி? 2வது, உறிஞ்சிய ஊட்டு சமமாக இருக்கும் போது கூட பலித ஊட்டு வெவ்வேறு வகை கதிர்ப்புகளுக்கு வேறுபடுவதற்கான காரணம் யாராக இருக்கலாம்? அதாவது இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் தான். அதான் 2வது கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னது? இந்த WR ரேடியேஷன் வெயிட்டிங் ஃபேக்டர் அல்லது இதை RBEங்கிற குறியீட்டாலையும் குறிப்பாங்க. RBE அல்ல WR, அல்லது இதுக்கு தரக்காரணின்னு ஒரு பேரும் இருக்கு. இல்லாட்டி சும்மா காரணின்னு போட்டா கூட போதும். இந்த தரக்காரணி உறிஞ்சப்படும் கதிர்ப்பின் வகைக்கு ஏற்ப மாறுபடும். அதான் காரணம். உறிஞ்சப்படும் கதிர்ப்பின் வகையை ஒட்டி மாறும். எனவே ஒரே அளவு டோஸை உறிஞ்சினாலும் வெவ்வேறு கதிர்ப்புகளுக்கு அந்த கதிர்ப்பால உடல்ல ஏற்படுற விளைவு மாற்றம் அடையும் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? அதான் விஷயம். புரியுதா? ஓகே, அடுத்த டீப் பார்ட் ஒர்க்கா பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா எழுதுவோம். ஒரு உயர் சக்தி இலத்திரன் ஒரு அணுவை அடிக்கும் போது ஒரு உள்ளிலத்திரன் வெளியேற்றப்பட்டு உட்சக்தி மட்டத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்படலாம். நான் தானே முதல்ல சொன்னேன், ஒரு ஸ்பேஸ், ஒரு வேகன்சி வரும். அந்த இலத்திரன் கீழே இருந்து மேல பாஞ்சிச்சு இல்லையா, அப்ப கீழே இருந்த இடத்துல ஒரு வேகன்சி வரும். சக்தி மட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமமான சக்தி உள்ள ஒரு போட்டோனை கொண்டு கான்று கொண்டு, அதாவது எமிட் பண்ணிக்கிட்டு, நம்ம மேல போன இலத்திரன் மறுபடி ஜம்ப் பண்ணும்போது ஒரு சக்தியை வெளிவிடும்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்தி போட்டோனாகத்தான் வரும். சக்தி பொட்டலங்களா தான் வெளியே வரும். அந்த சக்தி பொட்டலங்கள் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ், பேக்கெட்டா வர மாதிரி யோசிங்களேன். அப்படி சக்தி பொட்டலங்களை தான் வெளியே வரும். அதை தான் நம்ம போட்டோன்னு சொல்றோம். இப்படி சக்தி பொட்டலங்களாக எமிட் பண்ணுதான் வெளியே வருது. இவ்வெற்றிடத்துக்கு வெளியே இருந்து ஒரு இலத்திரன் நிலை மாறலாம். ஓகே, இச்செயன்முறை திட்டமான மீடிரனை உடைய எக்ஸ் கதிர்களை பிறப்பிக்கலாம். அதாவது ஒரே ஃப்ரீக்வன்சியில் உள்ள எக்ஸ் கதிர்களை பிறப்பிக்கலாம். உயர் மட்டத்தினதும் தாழ் மட்டத்தினதும் சக்திகள் முறையே E1 E2 காலப்பட்ட எக்ஸ் கதிர் போட்டோனின் மீடிரன் F ஆனது HF = E1 - E2 தான் தரப்படும். நான் தானே மேல இருந்து கீழே வரும்போது சக்தி மாற்றம் E1 - E2 ஆக இருக்கும். அதுதான் HFக்கு சமனா இருக்கும். இங்க H ஆனது பிளாங்கின் மாறிலியா. அலுமினியத்திற்கு E1 -74 இலத்திரன் வோல்ட் ஆகவும் E2 -1624 இலத்திரன் வோல்ட் ஆகவும் இருப்பின் உயர் சக்தி மட்டத்தில் இருந்து தாழ் சக்தி மட்டத்திற்கு ஒரு இலத்திரன் நிலை மாறும் போது காலப்படும் எக்ஸ் கதிர் போட்டோனின் சக்தியை EVA இலத்திரன் வோல்ட்டில் கணி. என்ன செய்யறது? நேரடியா பிரதிட்டீங்கன்னா சரி. இங்க நம்ம காண வேண்டியது மேலிருந்து கீழே விழும்போது உள்ள சக்தி. அந்த சக்தி அவங்க சமன்பாடு தந்துட்டாங்க, E1 - E2 தரப்படும் சொல்லி. அலுமினியத்துக்கு E1 தந்திருக்காங்க, E2 தந்திருக்காங்க. ரெண்டையும் கழிச்சு போட்டா முடிஞ்சு வேலை இல்லையா? அவ்வளவுதான். இது ஒரு ஈஸியான கேள்வி. அப்ப எக்ஸ் கதிர் சக்தி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? E1 - E2. E1ங்கிறது -74 இலத்திரன் வோல்ட். பிளஸ் மைனஸ்ல கவனமா இருக்கும், கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடாது. E2 -1624 இலத்திரன் வோல்ட். அப்ப கழிக்க உங்களுக்கு இலத்திரன் வோல்ட் தான் விட வரும். அழகு மாற்றம்லாம் செய்தாலும் நேரடியா விட கழிச்சால் உங்களுக்கு விட வரும் 1550 இலத்திரன் வோல்ட் பிளஸ் எல்லாம் வரும். சரி, அப்ப எக்ஸ் கதிர் சக்தி இவ்வளவா இருக்கு. உண்டாக்கப்படும் எக்ஸ் கதிர் போட்டோனின் நேரொத்த அலை நீளத்தை துணிக்க இதே சக்தியுடைய எக்ஸ் கதிர் அலை நீளத்தை துணியட்டாம். HC இத்தனை இலத்திரன் வோல்ட்னு எடுத்துக்க சொல்லி தாராங்க. நானோமீட்டர்ல தந்திருக்காங்க. E = hc/λ. HC பெருமானம் தந்திருக்காங்க. இங்க ஈங்கிறது என்னது? கேபிட்டல் E சக்தி. சரிதானே? அப்போ E நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 1550 இலத்திரன் வோல்ட். லம்டா காணனும் HCயும் இலத்திரன் வோல்ட் தந்திருக்காங்க. அப்ப லம்டா நம்மளால எழுத முடியும். HC எவ்வளவு? 1240. E நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1550. நீங்க சுருக்குனால் HC இலத்திரன் வோல்ட் நானோமீட்டர் தந்திருக்காங்க. அலகுகள் கீழே, இது இலத்திரன் வோல்ட்ல. அப்ப நீங்க சுருக்குனா நானோமீட்டர்ல விடவும். இதை சுருக்கி பாத்தீங்களா 0.8 0.8 நானோமீட்டர் தான் இந்த எக்ஸ் கதிர் அலை நீளமாக காணப்படும். சிம்பிளான ஒரு கேள்வி. நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, என்னென்னமோ சொல்றாங்க, ஃப்ரீக்வன்சி அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா சிம்பிளான ஒரு கேள்வி. சக்தியை கண்டாச்சு, அலை நீளத்தை கண்டாச்சு, சாதாரண ஒரு கேள்விதான். சரிதானே? இது டி பார்ட். ஓகே, அடுத்த பகுதியை பாருங்க. இ பார்ட். சக்தி, அலைநீளம், ஊடுருவும் வலு ஆகியவற்றுக்கேற்ப 1x கதிர்களும் மென்-x கதிர்களும் ஒன்றிலிருந்து ஒன்று எங்கனம் வேறும். சரி, 1x கதிர்னா என்னது, மென்-x கதிர்னா என்னதுன்னு தெரியும். சரியா? சாஃப்ட் எக்ஸ்ரேஸ், ஹார்ட் எக்ஸ்ரேஸ் சொல்றது. சாஃப்ட் ஹார்டுன்னு ரெண்டு பக்கம் போடுறேன். சாஃப்ட் எக்ஸ்ரேஸ்ங்கிறது என்னன்னா, குறைந்த போட்டோன் சக்தியை உடைய அல்லது உயர் லம்டாவை, உயர் அலை நீளத்தை உடைய எக்ஸ்ரே கதிர்கள். உயர் அலை நீளம் என்ன அர்த்தம்? தாழ்ந்த ஃப்ரீக்வன்சி குறைவா இருக்கும். சரி, அப்போ சாஃப்ட் எக்ஸ்ரேஸ், மென்-x கதிர்கள் அப்படின்னா என்னன்னா, குறைந்த போட்டோன் சக்தியையும் உயர்ந்த அலை நீளத்தையும் கொண்ட எக்ஸ் கதிர், அல்லது குறைந்த போட்டோன் சக்தியையும் குறைந்த ஃப்ரீக்வன்சியையும் உடைய எக்ஸ் கதிர்கள் தான் நம்ம சாஃப்ட் எக்ஸ்ரே கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதோட சக்தி 50 கிலோ இலத்திரன் வோல்ட்டை விட சின்னதா இருக்கும். 50 கிலோ இலத்திரன் வோல்ட்டை விட சிறிய சக்தியை தான் இது கொண்டிருப்பார். இது ஊடுருவும் வலுவும் மிகச்சிறியதா. என்ன காரணம்னு சொன்னா, இது சாதாரணமான பொருட்கள் இருக்கு இல்லையா, மேட்டர், நம்ம மனித உடலால அல்லது காற்றால, ஏரால கூட, அல்லது மனித உடல்ல இருக்க டிஷ்யூஸால அகத்துறிஞ்சப்படும். மெட்ரஸ்
ஃபைபர்ஸால அது இதால அகத்துறிஞ்சப்படும். அதனால இதோட ஊடுருவும் வலு குறைவாக இருக்கும். இது பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுற இடங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல சாஃப்டான மசில்ஸ் இருக்கு இல்லையா, சாஃப்டான டிஷ்யூஸ் இருக்க பகுதிகளை படம் எடுத்து பாக்குறதுக்காக பயன்படுத்த முடியும். சரியா, முன்ன காலங்கள்ல பிரெஸ்ட் கேன்சர் இருக்கான்னு பாக்குறதுக்கு மெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க அதை. சரியா, இதுக்கு வந்து இந்த சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் முன்ன காலங்கள். இப்போ இது பெருசா யூஸ் பண்ணப்படுறது இல்ல, பயன்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். இதுக்கு வந்து சாஃப்ட் எக்ஸ்ரே கதிர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு. சரி, இப்போ ஹார்ட் எக்ஸ்ரே கதிர்கள் பத்தி பேசினா அவர் உயர்ந்த போட்டோன் சக்தியையும் தாழ்ந்த அலை நீளத்தையும் கொண்டவர், அல்லது உயர்ந்த போட்டோன் சக்தியையும் உயர்ந்த மீடியரனையும் கொண்டவர். சரியா, இவர்கிட்ட சக்தி பொதுவாக 50 கிலோ இலத்திரன் வோல்ட்டை விட பெருசா இருக்கும். 50 அல்லது 100 கிலோ இலத்திரன் வோல்ட்டை விட பெரிய சக்தி உடைய எக்ஸ்ரே கதிர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட் எக்ஸ்ரே கதிர்கள்னு சொல்றோம். சரி, இதை விட பெருசா. அடுத்தது இவருடைய ஊடுருவும் வலு மிகப்பெரியது. இவர் சாதாரணமா ஒரு மெல்லிய கான்கிரீட் சுவரை கூட ஊடுருவி போவார். ஸ்கின் எல்லாம் ஊடுருவி போகும், ஆனா எலும்புகளை ஊடுருவ முடியாது. பெரிய எலும்புகள் ஆக்கப்பட்டிருக்க மெட்டீரியலை ஊடுருவ முடியாது. நம்ம ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது சாஃப்ட் எக்ஸ்ரே கதிர்களை விட ஹார்ட் எக்ஸ்ரே கதிர்களுக்கு ஊடுருவும் வலு கூடும். ரைட்டா, இது பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படும் சொன்னா எக்ஸ்ரே படம் எடுத்தலின் போது இந்த கதிர்கள் தான் யூஸ் பண்ணப்படும். எக்ஸ்ரே படங்கள் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே படங்கள் வந்து ஒண்ணு உடல்ல எலும்புகளை பாக்குறதுக்காக எக்ஸ்ரே கதிர்கள் யூஸ் பண்ணி படம் எடுப்போம் உடலை, அங்க இந்த எக்ஸ்ரே கதிர்கள் தான் பயன்படுத்தப்படும். அல்லது ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்தா பேக்கேஜஸ் ஓபன் பண்ணாம உள்ளுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த செக்கிங் ப்ராசஸுக்கும் இந்த மாதிரி எக்ஸ் கதிர்கள் தான் பயன்படுத்தப்படுது. அல்ல சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் என்னன்னா இந்த எக்ஸ்ரே கதிர்கள் தான் பயன்படுத்தாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஹார்ட் எக்ஸ்ரேஸ் பயன்படுத்தப்படும். அப்ப இதுதான் சாஃப்ட் எக்ஸ்ரே கதிர்களுக்கும் ஹார்ட் எக்ஸ்ரே கதிர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். கேள்வி என்ன சொல்லப்படுது, சக்தி, அலைநீளம், ஊடுருவலும் ஆகியவற்றிற்கேற்ப வன் எக்ஸ் கதிர்களும் மென் எக்ஸ் கதிர்களும் ஒன்றிலிருந்து ஒன்று எங்கனம் வேறுபடும். நீங்க ஒன்னொன்னா எழுது. சக்தி சாஃப்ட்டுக்கு வந்து 50 கிலோ இலத்திரன் வோல்ட்டை விட சின்னதா இருக்கும், அல்ல எப்படி எழுதலாம், குறைந்த சக்தி உடையது. வன் எக்ஸ்ரே கதிர்கள் வந்து கூடிய சக்தி உடையது, அப்படி எழுதுனா சரி. அலைநீளம் சாஃப்ட்டுக்கு வந்து கூட, ஹார்டுக்கு வந்து குறைவு. ஃப்ரீக்வன்சி சாஃப்ட்டுக்கு குறைவு, ஹார்டுக்கு கூட. ஊடுருவும் வலு பார்த்தா சாஃப்ட் எக்ஸ்ரே கதிர்களுக்கு குறைவு, ஹார்ட் எக்ஸ்ரே கதிர்களுக்கு கூட. அப்ப அந்த 3 காரணிகளையும் அடிப்படையா வச்சு ஒன் எக்ஸ் கதிர்கள் மென் எக்ஸ் கதிர்கள் எப்படி வேறுபடுதுன்னு கொடுத்தீங்களா இருந்தா இந்த கேள்விக்கு முழுமையான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்வி ஒரு ஈஸியான கேள்வி. இந்த பாடம் நம்மளுக்கு லைட்டா சரி தெரியுமாக இருந்தால் இந்த கேள்வி எடுத்து செய்யலாம். இந்த கேள்வி டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா கேள்வி பயங்கர பெருசா இருக்கு, ஓகே, ஒரு பேஜுக்கு இருக்கு. ஆனா விடைகளை பார்த்தா எல்லாம் ஒரு வரி விடைகள் இல்லையா, சின்ன சின்ன விடைகள். அப்ப என்ன, இதுல டைம் வந்து நல்லா சேவ் பண்ணலாம். அழகா செய்யக்கூடிய ஒரு கேள்வி. ரைட்டா, அது அழகுகள்ல வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், மற்றபடி எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா யோசிச்சு செய்யக்கூடிய கேள்விகள் தான். ஒரு லேம்டா அது போட தெரியாதாப்பா, நம்ம நல்லா செய்யலாம். சரி, இந்த மாதிரி நம்ம 2024ல மற்ற கேள்விகளையும் பார்ப்போம். அதுல நீங்க அடுத்து எந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்த்து என்னால அடுத்தது அப்லோட் பண்ண முடியும். சும்மா ரேண்டமா எல்லாத்தையும் போடுறது பிரயோசனம் இல்லை இல்லையா, எல்லாத்தையும் போடுவோம். ஆனா நம்ம ஒரு குறித்த டைமுக்குள்ள இதை அப்லோட் பண்ணணுமா இருந்தா இதை ஃபர்ஸ்டா போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால நீங்க கமெண்ட்ல போட்டீங்களா இருந்தால் எனக்கு ஈஸி, தேவையானது போடலாம். சரி, ஓகே. அப்ப நீங்க இந்த கேள்வியை வந்து நல்லா விளங்கி எடுங்க. இது ஒரு கஷ்டமான கேள்வி கிடையாது, ஈஸியான கேள்வி. நம்ம மிச்ச கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.